பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே அப்படியே கூட ஆரம்பிச்சிருக்கேன். ஹலோ, கேக்குதுண்ணா? இன்னைக்கு பெருசா அப்டேட் எதுவும் வந்த மாதிரி தெரியல. பட் ஓகே, பூக்கியோட புது இந்த ஸ்னீக் பீக் டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு நைட் வந்து அனகனகராஜு, மனசங்கர வரப்பிரசாத் காரும், இது ரெண்டும் ஓடிடியில் வருது. அதே மாதிரி ஒரு நிமிஷம், மார்டி சுப்ரீம் ஆல்ரெடி டிஜிட்டலில் வந்துருச்சுன்னு சொல்லி நேற்று சொன்ன மற்ற படங்களும் வந்துருச்சு. அது எதுனா ரோஸ் மீடு பிரிமேட்டு திஸ் திங் ஒன். அப்புறம் லாக்டவுன்ல இருந்து கனா அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீதா பயணம்ல இருந்து பசவனா அப்படின்ற சாங் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லைலா வந்து இன்னைக்கு மௌனம் பேசியது ரீ ரிலீஸ்க்காக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. டாக்ஸிக் ஓவர்சீஸ் ரிலீஸ் வந்து ஃபார்ஸ் ஃபிலிம் பண்றாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன், பெருசா எதுவும் இல்லை. 29 ஃபிலிம் வந்து டெடி பியருக்கு ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. டெடி பியர் டேக். அது டெடி டேங்க, டெடி பியர் டே கிடையாது. நான் அவ்வளோதான் முடிஞ்சு அப்டேட்டு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப அமைதியா இருக்கே, அதுதான் யாராவது பேசுறாங்களா? இல்ல பேசிச்சு, அப்டேட் சொல்லிட்டு இருந்தாரு. அப்டேட் அப்படியே நிப்பாட்டிட்டாரு போல இருக்கு. அவ்வளவுதான் போல இருக்கு அப்டேட். வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. பிரகாஷ் ப்ரோ, அந்த அல்லர்ஜன் ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்களா, அது என்ன பிரச்சனை தெரியலங்க, சும்மா நாத்திக்கு கூட ப்ரெஸ் நோட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நல்லா நடுவில் எப்பயாவது ரூமர் வரும். அந்த ரூமர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்ததுக்கு ரூமர் வந்தே நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து ப்ரெஸ் நோட்டு கொடுத்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு சில பேர். சில நேரம் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன இஷ்யூனே தெரியுது. அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுவோம். அன்வான்ட் ப்ரெஸ் நோட்ஸ் அதெல்லாம் விட்டுருவோம், அவ்வளவுதான். அதுதான் பெரிய மேட்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பிரகாஷ் ப்ரோ, இரண்டு கொஸ்டின் கேளுங்கள். நம்பர் 1, ராம்குமார் வந்து இப்ப சூர்யா கூட பண்ண போறாருன்னு இன்னும் ஒரு ரூமர் வந்திருக்கு, அது உண்மையா? அப்புறம் அந்த டைட்டில் வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஒரு ரூமர் வந்திருக்கு, அது உண்மையா? அதாவது முதல் ரூமருக்கு செய்தி என்னன்னா, அவர் வந்து சிவகார்த்திகேயன் கூட படம் பண்ண போறாரு. ஒரு முன்னாடி சூர்யாப்பா கதை சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இருந்துச்சு. சிவகார்த்திகேயனுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஆனா சிவகார்த்திகேயன் கூட படம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சூர்யா கடை இப்போதைக்கு இருக்கா இல்லையா வந்து அடுத்த லைனப்ல ஏதாவது ஒரு படமா அப்படிங்கிறது அது தெரியல. இப்ப புதுசா ரூமரை யார் கிளப்பி விட்டா? ஃபர்ஸ்ட் அந்த முதல் ரூமரை சூர்யா கூட படம் பண்றாருன்னு யார் திரும்ப கிளப்பி விட்டாங்க? டிராவிஸ் பிக்கல் ஒரு ஐடி இருக்குமே, ஓகே. ரெண்டாவது வந்து நம்ம வந்து அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. ஆனா வந்து இப்போதைக்கு ஒரு 3-4 டைட்டில் வந்து கன்சிடரேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம நேற்று ஒரு டைட்டில் வந்து ஒரு நிறைய பேர் என்கிட்ட டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க, அந்த டைட்டிலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அதை நான் ரைட்டு அதை போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தது. அதுவும் ஒரு டைட்டில் கன்சிடரேஷன்ல இருக்கு. அடுத்து இன்னொரு டைட்டில் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ரூமர், அதுவும் ஒரு கன்சிடரேஷன்ல தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு மாதிரியான ஒரு கன்சிடரேஷன்ல இருக்கு. ஆனா எதுவுமே அபிஷியல் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்ட் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு அதை ஏதோ போஸ்டரா வரும்ல, அப்பதான் நம்ம வந்து அதை உறுதி அபிஷியலா வரும்போது தான் நமக்கு வந்து சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து ஒரு 3 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வராதா? இல்ல, அது தனி, இது தனி. இது வந்து எப்ப என்ன, இப்ப அவர் மலேசியா போயிட்டாரு ஏகே, இங்க வருவாருன்னு பார்த்தேன். இங்க வந்தாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இந்த வாரத்துல வரும்னு எதிர்பார்த்தேன். அவர் மலேசியா வந்து ஒரு ஆட் ஷூட்டுக்காக போயிருக்காரு. பிளஸ் டாக்குமெண்ட்ரி வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்களா, கண்டினியூஷன் வந்து மலேசியா ஷூட் பண்றதுக்காக ஏஎல் விஜய் ஒரு சைடு, ஆட் ஃபிலிம்காக சித்தி சிவா அவர் தனியா ஒரு ஷூட்டுக்கு அவங்க இது மாதிரி போயிருக்கிறாங்க. அது மலேசியா போய் அவர் அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த படத்தோட 64 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு அவங்க 3 டைட்டில் கன்சிடரேஷன் வச்சிருக்காங்க. அதாவது சும்மா ஒர்க்கிங் டைட்டில் சொல்லுவாங்களா, அப்படி 3 டைட்டில். அதுல ஒரு டைட்டில் அஃபீஷியலா வரும். அது எந்த டைட்டில் வருதோ வந்துட்டு போறோம். இப்போதைக்கு இந்த 3 டைட்டில் ஒரு டைட்டில், அவ்வளவுதான். ஆல்ரெடி வந்து 2 டைட்டில் லீக் ஆயிடுச்சு. நேற்று ஒரு டைட்டில் லீக் ஆயிருக்கு, இன்னைக்கு ஒரு டைட்டில் லீக் ஆயிருக்கு.
இந்த அப்கமிங் வீக்ல இன்னொரு 3 டைட்டில் லீக் ஆகும். அந்த 3 டைட்டில்ல ஒரு டைட்டில் தான் அது. நம்ம ஏன் இப்போ வந்து எதையுமே வந்து நம்ம வந்து அது ஏன் என்ன காரணம், டைட்டிலுக்கான காரணங்கள் என்னங்கிறது இப்போதைக்கு நம்ம பேச வேணாம். இன்னும் நாள் போகட்டும். அவங்களா ஏங்க அவங்க ஏதாவது கொஞ்சமாச்சும் சொன்னாதான் நம்ம ஏதாவது அது கூடுதலா உண்மை தகவல் சில விஷயம் சொல்ல முடியும். அவங்க ஒண்ணுமே இல்லாம மறைச்சு வச்சுக்கும் போது நம்ம ஏன் சொன்னாலும் கிட்டத்தட்ட ஸ்பாயிலர் தான். ரெண்டாவது சொல்லி முன்கூட்டியே சொன்னோம்னா அது ரொம்ப ஆபத்து தான். நமக்கு அது தேவையும் இல்லை. அது அபிஷியலா அப்டேட் வரப்போ வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். ஓகே, புதுசா ஒருத்தர் ஸ்பீக்கர் இருக்காரு, சொல்லுங்க brother. பிரகாஷ் ப்ரோ, அந்த 2 டைட்டில் என்ன லீக் ஆனதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லீக் ஆனது ஒண்ணு இல்லைங்க. நேத்து வந்தது வந்து நேத்து இல்ல, அது போன வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது நேத்து தான் வந்து 1-2 பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதனால அதை போட்டுருவோம். டேர் டெவில் அது ஒரு டைட்டில். இன்னைக்கு வந்த டைட்டில் வந்து பில ஆரம்பிச்சு எண்ல முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒண்ணும் இல்ல, வேந்தன்ங்கிற டைட்டில் தான் வந்து இன்னைக்கு வந்து ரூமர். டேர் டெவில் மற்றும் வேந்தன் இந்த 2 படங்கள், இந்த 2 டைட்டில் தான் வந்து இப்போ வந்து ரூமரா பரவிட்டு இருக்கு. சரி, பரவுறத எப்படி கேட்கதான் போறீங்க, ஆளோ அப்பெல்லாம் சொல்லுவோம்னு சொல்லியாச்சு. இன்னும் ஒரு டைட்டில் பரவல, அந்த 3ஆவது டைட்டில் பரவல. 3மே பரவி சொல்றீங்களா? புரியல. பரவணும்னு சொல்றேன்றீங்களா 3ஆவது டைட்டிலையும்? 3ஆவது டைட்டில் அது ஒரு 2 நாள்ல பரவிடும். அந்த 2 நாள்ல அபிஷியலா கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த 3ஆவது டைட்டில பத்தி பேசுவோம். 3ஆவது டைட்டில் பத்தி பேசலாம். ஏன்னா அந்த AK-53ன்னு முதல்ல தலை 53ன்னு வச்சிருந்தாங்கல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைட்டில் சொல்லாம ஷூட்டிங் பண்ண படம் ஆரம்பம். அப்படி இழுத்துட்டு இருந்தாங்க. அப்ப முதல்ல டைட்டில் ரூமர் வந்தது வலை அப்படிங்கிற டைட்டில் வந்துச்சு. வலை அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வலையில இருந்து இன்னொரு டைட்டில் மாறுச்சு. என்ன டைட்டில்னா சரி சரியா ஞாபகம் இல்லை. 3ஆவது டைட்டில் இருந்து ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற டைட்டில் 3ஆவது டைட்டில் வந்துச்சு. ஆட்டம் ஆரம்பம் அதுதான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அப்படிங்கிற இடத்துல ஆட்டம் ஆரம்பம்ங்கிறது தெலுங்குல வச்சுட்டாங்க, தமிழ்ல வெறும் ஆரம்பம்னு வச்சாங்க. அந்த படத்துக்கு அந்த டைம்ல அடங்காதவன போயிட்டு இருந்தல. அடங்காதவன் வந்து இந்த இவரு ஹரி வந்து அந்த இதுல ஃபேன்மேட் போஸ்டரா வந்ததுதான் அடங்காதவன். ஆக்சுவல் டைட்டில் உண்மையாலுமே வலை அப்படிங்கறத டைட்டில் வச்சிருந்தாங்க ஆரம்பம் படத்துக்கு. ஏன்னா இன்டர்நெட்டுங்கிற மீனிங்ல அந்த வலையை வச்சிருந்தாங்க. எல்லாம் நினைச்சு இந்த வலையை நினைச்சு விட்டுட்டாங்க. ஆக்சுவலா நெட், ஏன்னா ஆரியா வந்து அந்த படத்துல இருந்து அந்த நெட் பேஸ் பண்ணி தானே படமே வரும். அதனால வலைங்கிற டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, ஒர்க்கிங் டைட்டில் தான் வச்சிருந்தாங்க. ரூம் அது டைட்டில் லீக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு டைட்டில் வச்சாங்க. டைட்டில் எனக்கு சரியா ஞாபகம் வரல. அந்த டைட்டிலும் பாத்தீங்கன்னா இவரு இந்தியா கிளிச்ல வந்துச்சு. அந்த டைம் இந்தியா கிளிச்சோ ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து அதை லீக் பண்ணிட்டாங்க. அப்ப கடைசி ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற டைட்டில் வந்து லீக் ஆச்சு. அதுதான் வரப்போகுது. ஏன்னா அபிஷியல் டைட்டில் வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அதனால என்ன பண்ண சடனா ஆரம்பம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து 3 டைட்டில் வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க. அதுல புரியலங்க பிரதர். முந்தானத்து வந்து நல்லா இருக்குன்ற இங்கிலீஷ் டைட்டில் இல்ல வேணா நம்ம அதாவது எதுக்காக ஒரு இந்த 3ஆவது டைட்டில் வந்து எதுக்காக வருது, அதாவது 3ஆவது டைட்டில் வரைக்கும் எதுக்கு நியூஸ் வருதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பட் அது இப்ப நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால அமைதி காப்போம். அமைதி காப்போம். சரி ப்ரோ. சரி பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு 3 பேர் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஓடிடி சேட்டலைட் முடிஞ்சுன்னு. அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த படத்துக்கு முடிஞ்சுன்னு சொல்லிருங்களா ஃபர்ஸ்ட். கருப்போட மொத்த இதையும் ZEE5 வந்து ஓடிடி பிளஸ் சேட்டலைட் ரெண்டையும் சேர்த்து வாங்கிட்டாங்களாம். கருப்பை பத்தி நம்ம அத்தாரிட்டி கொடுத்துருக்கோமே ஏற்கனவே ஒருத்தருக்கு. சுமார் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ என்ன பிரகாஷ் ப்ரோ, நீங்க சுகன் ப்ரோலாம் ப்ளூடிக்கை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு. நீங்க என்னடா இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லங்க டெய்லி ஒரு நியூஸ் சொல்லலாங்க. இல்லங்க டெய்லி சொல்லலாம். டெய்லி முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா? ஆமா சுகுமார் ப்ரோ, ஜி வந்து மொத்தமா டிஜிட்டல் சேட்டலைட் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதா வாங்கிட்டாங்க. இல்ல அவரு என்ன மாவீரன் சொன்னார்ல, அதுக்கு மட்டும் என்னன்னா டெய்லி நம்ம 100 ட்வீட் போடலாம். ஆனா என்னன்னா நம்ம ஒரு 4 தடவை மாத்தி அந்த நியூஸ் இயல்பாவே மாறுறது சகஜம் தான். நார்மலாவே சினிமால வந்து இன்னைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு ஒன்று நடக்கும். அதுக்காக 4 தடவை மாத்தி போட்டாலே 400 தடவை நம்ம திட்டுவாங்க. ஏன்டா உனக்கு வேற இதே வேலையே என்னடா இன்ஃபுளுன்ஸ், என்னடா ட்ராக்கரு. ஒரு ட்ராக்கர்னா கரெக்டான செய்தி கொடுக்கறது இல்லையா? நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று சொல்றேன்னு எப்பயோ நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டோமோ அது மாறி இருக்கும். அதுக்கே நம்மளை போட்டு திட்டுறதுக்கு இருக்கு. நம்ம டெய்லி ஒரு நாள்லயே 4 தடவை மாத்தி போட முடியாது. ஆனா எல்லா செய்தியுமே போடணும்னு இல்லை. வர செய்திகள்ல உண்மையான செய்திகளா இல்ல அல்லது உண்மையான செய்தியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம போறது பெட்டருங்கிறனாலதான் எல்லா ட்வீட்டையும் போடாம ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது
ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க சேனலுக்கு வந்து யூடியூப் வலைபேச்சே எடுத்துக்கோமே, ஏன் பேரை சொல்றீங்க, அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ உடனே பார்த்து, அவங்க போட்ட உடனே பார்த்து ஒரு 20-30 பேர் உடனே கஷ்டப்பட்டு பார்த்து ஒரு ட்வீட் போட்டு லைன் அப் ரைட் அப்லாம் எழுதுறாங்க. அந்த 20-30 பேர் எழுதுறத பார்த்து ஒரு 100-30 பேர் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது டைம்லைன்ல போட்டு ஒரே இதுதான், அவங்க ஒரு வீடியோ போட்டு அவங்க அது ஒரு ரீச்சுக்காக போடுறாங்கன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு நியூஸா போடுறதுல என்ன இருக்கு ஜாஸ்தி? எல்லாருமே அதையே பண்றதுல என்ன இருக்கு? ஓகே ஓகே. இல்ல அது நான் என்னன்னா பாருங்க, இருக்கா அப்படியே சிம்பிளா இல்லையா? சொல்ல போனா பிரகாஷ் ப்ரோ, ஜேர்னலிசம்னா வந்துட்டு ஜேர்னலிசம் யாரும் இங்க ஃபாலோ பண்றது இல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். மத்தவங்க போடுறத அப்படியே வந்துட்டு அது நம்ம வெரிஃபை பண்ணாம அதுவும் நம்ம நியூஸா வந்து அவங்க சொல்லிட்டாங்கன்னு போட்டா அப்ப நம்ம ஜேர்னலிசம் நம்ம இதுவே கிடையாது, நம்ம இன்ஃபுளுசரும் கிடையாது. அப்ப நம்ம எந்த கேட்டகரியில நம்மள சேர்க்கறதுனே தெரியாத மாதிரி ஆயிடும்ல. நான் எப்பவுமே வந்து அதனாலதான் மத்தவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்கன்னு எப்பவுமே போடக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் வச்சுக்கணும். அந்த சோர்ஸ் மூலமா வந்து அது நியூஸ் இருந்ததுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இருக்கு என்ன இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டு போறது வேற. ஆக்சுவலா எங்க பிரச்சனையே அதுதான். எல்லாருக்குமே எல்லாரோட கான்டாக்ட் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலதான் பண்ணாம வச்சிருப்போம். எனக்குமே நிறைய விஷயம் தெரியும், பிரகாஷ் ப்ரோக்கே நிறைய விஷயம் தெரியுங்க. இங்க எங்க ஸ்பீக்கர் வந்தாரு, எங்க தோழர் ஆதி, அவர்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா தனுஷோட அடுத்த படத்தோட கதையே தெரியும். அவர் வந்து எக்ஸ்க்ளூசிவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் போட்டு அவர் இது பண்ணிட்டு போயிடலாமே. நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனா எல்லாமே ஓப்பனா ஷேர் பண்ண முடியாது. அப்படி பண்றதுல எதுவுமே இது கிடையாதுல்ல. அது ஒரு அதுதான் இப்ப நீங்க அப்டேட் கேக்குறீங்க. ஒரு சில விஷயங்கள் பட்டும் படாம சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம இன்டைரக்டா சொன்னா என்னடா இவன் இன்டைரக்டா சொல்றான், டைரக்டா சொல்றான் என்ன விஷயம்ன்றாங்க. வேற எதுனா சொன்னா வேற ஒருத்தரோட வேற இதோட டைப் பண்ணி நீ தானே அப்படி சொன்ன அப்படின்றாங்க. அது அதனாலதான் மோஸ்ட்லி வந்து எதுவும் அப்டேட் கொடுக்காம அப்படியே சைலண்டா போயிடுறதுக்கான காரணம். கருப்பு வாங்கிட்டாங்களா இல்லையா ப்ரோ? அதை மட்டுமா சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, அது என்ன மேட்ரு என்ன இதுன்னு. இல்ல ஒரு ரிலீஸ் டேட் வேற போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுக்கிற மாதிரி சொன்னாங்க. ஏப்ரல் 10ல இருந்து 30 தள்ளி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தெரியுமா ப்ரோ? எலெக்ஷனோட இல்ல இல்ல, இதுதான். முதல்ல ஏப்ரல் 10 எங்கேயா சொன்னாங்க? இல்ல ப்ரோ, இது ஒரு இது வரைக்கும் அம்பிஷியஸா ட்ரீமர் நேத்து எந்த டேட் சொல்லல ப்ரோ. கருப்பு ஷூட்டிங் அவங்க சைடுல எதுவுமே சொல்லல, அது நம்மளா பேசிக்கிறது தான். ஆக்சுவலா அவங்க சைடுல வந்து பார்த்தது உண்மை, ஜனவரியில ரிலீஸ் பண்ணலாம் 23 பார்த்தது உண்மைதான். அது பொய் கிடையாது, அதெல்லாமே உண்மைதான். அப்படி பண்ணலன்னா பிப்ரவரியில பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சதும் உண்மைதான். அது இல்லை பெட்டர் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு நம்ம தள்ளி பண்ணிக்கலாம்னு. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்ல அதெல்லாம் நடக்கிறது உண்மைதான். ஜி வந்துட்டு அபிஷியலா சைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியல. அது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம விசாரிச்சாதான் தெரியும் நம்மளுக்கு. நீங்க சொல்லிதான் தெரியுமே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் அவங்க பேசியிருக்காங்கன்னு. நான் வந்து மேபி நான் நாளைக்கு ஜி சைட்ல கேட்டுட்டு சொல்றேன். இந்த மாதிரி உண்மையிலே நடந்ததா, அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதனா கொடுக்கலாமான்னு கேட்டு சொல்றேன். ஏன்னா டிவியில வந்து ஆல்ரெடி அவங்க டிவி சேட்டலைட் வாங்கினது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவங்களே ஒரு சேனல்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஷோல சாய் அபியங்கரை ஷோல வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஒண்ணு விட்டு அதிலேயே சொல்லிட்டாங்க. பட் இந்த நியூஸ் இன்னைக்கு தான் வந்திருக்கு. இல்ல அதை கேட்டு சொல்றேன். செகண்ட் சிங்கிள் வாங்கினா நல்லது தானே, ஜி வாங்கினாலும் நல்லது தானே. பிசினஸ் சொல்றோம் முடிஞ்சுன்னா ரிலீஸ் ஆயிரும்ல, அதுக்காக தான். அது எவ்வளவுக்கோ போகட்டும், அது இல்ல முடியலனாலுமே ரிலீஸ் ஆகும், அதான் உண்மை. முடியலனா கூட எலெக்ஷன் டேட் பார்த்துட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்றதுதான் பிளான். முடியலனா கூட உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு இந்த டிடிடின்னு ஒரு படம் வந்ததுல பொங்கலுக்கு, அது பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க அந்த படத்தை, நல்ல பிரைஸ்க்கு வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா அது முன்னாடி அது ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி படம் யாருமே வாங்கல. அது ஓடிடிலே சைன் ஆகல அந்த படத்துக்கு. சேட்டலைட் டீல் சைன் ஆகல, ஓடிடி டீல் சைன் ஆகல, அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்ல ப்ராஃபிட் தியேட்டர்ல நல்லா போனவனே வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு அந்த படத்தை காசு கொடுத்து உள்ள அமௌண்ட் அவங்க செம்ம ப்ராஃபிட் அந்த படத்துக்கு. ஸோ இந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னா கான்ஃபிடென்ட்டா வந்து அந்த படத்தை வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு சரி எந்த படமும் பொங்கலுக்கு இல்லை நம்ம ப்ரீபான் பண்ணி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு வந்துட்டு ஃபெஸ்டிவல்ல வந்தாங்க பாத்தீங்களா. அது நல்ல மூவ். அது ஃபெஸ்டிவல்ல வந்தனால தான் அந்த படம் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இதே ஜனவரி 30 அந்த படம் பிளான் பண்ண டைம்ல 30 வந்திருந்ததுன்னா இப்போ கிடைச்ச அதுக்கான ரிசப்ஷன் அதுக்கு இப்ப அந்த படத்துக்கான கிடைச்ச எதுவுமே வந்து ஜனவரி 30 வரும்போது கிடைச்சிருக்காது. அது ஒத்துக்கிறீங்களா நீங்க? கரெக்ட் தான். அந்த லீவ் நாள் அது அந்த ஃபேமிலி எனக்கு என்ன பெரிய கூட அந்த மூவி எதுவுமே ஃபேமிலியா போய் பாக்குற மாதிரி அமையல.
அதுதான் வந்து பெரிய பிளஸ். இப்போ இப்போ ஜனநாயகன் வந்துச்சுன்னா இப்போ டிடிடி வந்திருந்தா கூட அது ஒண்ணுமே ஜனநாயகன் ஓவர் ஷேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கும். டிடிடிலாம் யாருமே இன்னைக்கு பேசிருக்கவே மாட்டோம். ஓடிடியில தான் எல்லாரும் பார்த்துருப்போம். அது பிசினஸும் ஆயிருக்காது. இப்போ அது வரல, நம்ம டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முன்னாடி எடுத்தாங்க பாத்தீங்களா, அது சின்ன படம், அது அவங்களால பண்ண முடிஞ்சிச்சு, பண்ணாங்க. முன்னாடியே ஒரு கால் பொங்கல் ஸ்லாட் வேகன்சியா இருக்கு, கண்டிப்பா வந்துட்டு பொங்கலுக்கு வரலாம். இப்போ அவங்க நினைச்சிருந்தா எல்லாமே ரெடியா இருக்கு, வரணும்னு நினைச்சிருந்தா வந்து இவங்களுமே முன்னாடியே பண்ணணும்னு பண்ணிருக்கலாம். டேட் லாக்கு ஏன் தெரியல, விட்டுட்டாங்க. தீபாவளி ஸ்லாட் விட்டுட்டாங்க, பொங்கல் ஸ்லாட் விட்டுட்டாங்க. பார்ப்போம் அடுத்த ஸ்லாட் என்ன பண்றாங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பாருங்க, இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே, அப்டேட் போயிட்டு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வேலை வந்துச்சு. நீ காலைல ஆகாஷ்வாணி ஒரு இது இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்கன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தான். இந்த வாரம் வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு படம் வருது தெலுங்கு லவ் படம். அதுக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்தான். எதுக்கு ஏ சர்டிபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னு கமிட்டி கிட்ட கேட்டப்ப, நீங்க வந்து கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு வச்சிருக்கீங்க, ஃப்ரெண்ட்லி கப்புள்னு வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு யூபாரியை கொடுத்துருப்பேன், கப்புள் ஃப்ரெண்ட்லின்னு வச்சிருந்தா ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. புது பொருள் இருக்கு, ஏன் அது புது பொருள்ன்ற மாதிரி இருக்கு? என்ன கான்செப்ட்? என்ன கப்புள் இப்பதான் கமல் இது பார்த்து முடிச்சேன், வித்துலவு. நீ பாத்துட்டே இல்லையா வித்துலவு ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு இல்ல, நான் கேட்டேன்ல ஒரு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஃபீல் குட்டா இருக்க படம், அது எனக்கு இது கொடுத்துச்சு. நல்ல ஒரு 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 12-13 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஃபீல். சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. நீங்களும் பரணி ஒரு 10 நிமிஷம் பாத்துங்க, வந்துடுறேன். ஒரு ஒர்க் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லி பாத்துக்கிட்டேன். நீங்க போயிடாதீங்க. ஓகே சரி பண்ணிட்டேன். நீ பாத்தியா இல்லையா படம் வித்துலவு? இல்ல சுரேந்தர் ப்ரோ. ஏன் பார்த்தா நல்ல படம்னா ஓடிடுவீங்க, போய் பார்ப்பீங்களே? இல்லைங்க, அதை ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் கொஞ்சம் சில பல ஃபங்க்ஷன்ல மாட்டிக்கிட்டேன், நான் பார்க்கல. விடுங்க, இந்த வாக்கிற வேலண்டைன்ஸ் வீக் வருதுல்ல, போயிடுவோம். போயிட்டு வாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்ச, உங்க யாருக்காவது அந்த படம் பார்க்கும்போது அவன் பண்ற மேனேஜம் கொஞ்சம் பார்க்க ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஃபீல் ஆச்சாயா? ஹீரோ பண்றது நிறைய இடத்துல எனக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரி இருக்கு. அந்த ஒரு எமோஷன் ஆகி கத்துறது, டைலாக் போற போக்குல அடிக்கிறது, அதெல்லாம் பார்க்க. இந்த மாதிரி ஒல்லியா இருந்தாவே, ஒல்லியா இந்த மாதிரி இருந்தாவே உங்கால் தான் ஞாபகம் வராரு. நான் வந்து நடிச்சதா கேட்கல, நான் எதை சொல்றேன்னா அவன் அந்த டைலாக் டெலிவரி, அந்த ஃபாஸ்டா பேசுறது, அந்த எமோஷன் ஆகி எமோஷன் ஆனா ஒரு மாதிரி பேசுற அந்த மாடுலேஷன், அதெல்லாம் அந்த ஆர்ஜே பாலாஜி. அதெல்லாம் அப்படியே பிஆர் தான் இருக்கு. அது அந்த போன் கால்லாம் அப்படியே பிஆரோட இதுதான். அவங்களே ஒரிஜினல் இல்லையா? ஏன்டா பிஆர்ன்றீங்க? இந்த இதுல சொல்லுவான்ல, நான் வடிவேல் பாலாஜி டூப்புன்னு. ஏண்டா வடிவேல் பாலாஜியே வடிவேலுக்கு டூப்பு, நீ அவனுக்கு டூப்பான்ல, அந்த மாதிரி இருக்கிற நீங்க சொல்றத கேட்டேன். கேக்குதா இல்லையா கம்மல? நெக்ஸ்ட் ஜென் ஸ்டார்ஸ்ல பிஆர் முக்கியமான ஆள் ப்ரோ, அவரை வச்சுதான் இனிமேல். ஏதாவது ஒரு பாட்டு இது வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஏற்றி விட்டுறேன், சாண்ட்ரோல் தானே. ஆஹா, சுகுமார் ப்ரோ ஏதாவது ப்ரீமியர் ஷோ போடுறாங்களா இந்த வாரம்?
பூக்கி, மயிலாடு. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் போவீங்க, நீங்க தான் சொல்லணும். ப்ரீமியர் ஷோ போடுறாங்களான்னு கேட்டேங்க. நான் போவேன், படத்துக்கு போவேன். ப்ரீமியர் ஷோ போட்டா ஏர்லி ரிவ்யூஸ் வந்துருங்களா? பூக்கி ட்ரெய்லர் வந்துருச்சா பரணி ப்ரோ? பூக்கி படத்துக்கு இல்லையே, டீசர் தானே விட்டாங்க. அது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, நான் பார்க்கல. என்னென்னமோ ப்ரமோஷன் பண்றாங்க, பட் அந்த படம் பார்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் வர மாட்டேங்குது. அது நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் நல்லா சூப்பரா. நான் டவுட் தான் பார்க்கணும். நல்லா பிக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் பார்த்த ஷோவே முக்காவாசி ஃபுல் ஆயிடுச்சா புதுக்கோட்டையிலேயே. மேக்சிமம் இந்த டைம் எல்லாம் அவ்வளோக்கெல்லாம் ஷோ க்ரௌடு ஏறவே வராது. நல்லா பிக்கப் ஆகுது படம். நேத்தெல்லாம் விட இன்னைக்கு க்ரௌட் நிறைய ஏறுதுன்னு சொல்லலாம். இது பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்த யாருமே வந்துட்டு மோசமான படம் நல்லா இல்லைன்னு இல்ல நல்லா இல்லைனாலும் இல்ல. நேத்து ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் பிக்கப் ஆகலன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால சொல்றேன். யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லு. அது ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆச்சு புக்கிங்ஸ். யாரும் கேட்டீங்க என்னது பிரீமியர் ஷோவா பரணி? நான் தான் கேட்டேன், இந்த வீக் ப்ரீமியர் ஷோ நாளைக்கு நாளானிக்கு மயிலாடு பாக்குறேன், நாளைக்கு பாப்பேன் மயிலாடு. மயிலாடா? ஓகே, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க நல்லா இருந்துச்சுன்னா. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க பார்த்தவங்க. அதில் நம்ம ஒன்றும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே ஓகே. இது போடலையா அப்போ பூக்கிக்கு? தூக்கி போடலையே. சரி ஓகே. அவர் போட மாட்டாரு ப்ரோ. ஜேஎன்டி ஆர்கன்கே போடல. மயிலாடு எப்படி ப்ரோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குமா ப்ரோ? அது விஜயாண்டினி பிச்சைக்காரனுக்கே போட்ட, பிச்சைக்காரன் 2க்குமே போட்டாரு. அதுக்கப்புறம் ரத்தம்க்குலாம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆதி ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்கன் எல்லாம் போடல, மார்கன் படத்துக்குலாம் போடல. ஆதி ப்ரோ ரத்தம்க்கு போட்டாங்க தானே? கேக்கல பேசுறது நீங்க. அவர் மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறது எதுவுமே கேட்கலையே. ஆதி ப்ரோ நீங்க பேசுறது எதுவும் கேட்கல, வெளியே போயிட்டு வாங்க. போடுவாங்க, ஆனா இந்த படத்துக்கு போடல, ஏன்னு தெரியல. இந்த படத்துக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல. மத்த எல்லாமே ரீ ரிலீஸ் தானே. மேஜர் ரிலீஸ் வந்துட்டு இது ஒண்ணு, இது ஒண்ணு. மயிலாஞ்சி பரணி. ஆமா மயிலாஞ்சி. சீதா பயணம். சீதா பயணம் அது தெலுங்கு படம் தானே? கன்னடமா? ஓகே, கன்னட மூவி. அது வேற லாங்குவேஜ் மூவி, ஜஸ்ட் தமிழ்ல டப்பிங் தானே பண்றாங்க. ப்ரோ சுகுமார் ப்ரோ, அதனால அது நம்ம சுகுமார் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த சினி முருகன் ஒருத்தர் போட்டிருக்காப்புல தனுஷ் மூவி, பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர் மூவி ரீ ரிலீஸ்னு. அது என்ன படம், எதாவது ஐடியா இருக்கா? போட்டிருக்கா அப்படி? யார் சினி முருகன் போட்டாரா? ஆமா. தெரியலையே என்ன படம்னு, அவர் தான் கேட்கணும். எப்ப ரிலீஸ்? மூவி ரீ ரிலீசிங் சூன், கெஸ் தி மூவி அப்படின்னு போட்டிருக்காப்புல. சொல்லாதவன் கீழே டைப் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல உண்மையிலேயே, அவரே கேட்டு சொல்றேன். ஓகே கேட்டு சொல்லுங்க. எல்லாமே எனக்கு ஒரு 3 படம் இருக்கு ப்ரோ. எனக்கு ஒரு 3 படம் மட்டும் தான் ப்ரோ. நான் ரொம்ப எதிர்பார்க்கறது 3 தான். சொல்லாதவன், திருட அலாரமோ, திருடா திருப்பி ரிலீஸ் ஆச்சுங்க இப்ப 3 ப்ரோ. ஐயோ யாருங்க அது? வேணாங்க, காமெடி வேணாம். ஏன் அப்படி காமெடி பண்றது பேர்ல சாடிக்கிறீங்க? சரி, கீழே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, அந்த ராம்குமார் எஸ்டிஆர் ப்ராஜெக்ட் வந்து இப்ப சூர்யா பண்றதா ஒரு உண்மையான்னு சொல்லி கேட்கிறாங்க. சரி சரி பரணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்துச்சு. ராம்குமாரும் தனுஷும் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, சத்யஜோதி. அந்த படம் எஸ்கேப் பண்ற மாதிரின்னு சொல்லி நடுவுல ஒரு அது வேற ரமணா, இது வேற ரமணாங்க. 2 ரமணா வேற ரமணாங்க. இல்லங்க, நான் இது கேட்கிறேன்.
அந்த ரமணா இல்லைங்க, இந்த ரமணாக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல பரணி தான் டிராப் ஆயிடுச்சு. எஸ்கே பத்திர நியூஸ் டிராப், அதுவும் டிராப் தானா? ஆமா இல்ல ப்ரோ, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஏதோ ஒரு ஆடிட் படத்தோட அப்பட்டமான தழுவல் மாதிரி இருந்துச்சுன்றதுனாலதான் அவாய்ட் ஆச்சு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். தப்பா அதனால கேள்விப்பட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல தான் கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த புரியல, தழுவல்னா தனுஷ் பண்ண மாட்டாரு. ஹாலிவுட் படத்து தழுவல்னா பாஷாவோட தழுவல் தானங்க அசுரனே. அதெல்லாம் கரெக்டு தாங்க. அவங்க ஸ்பேஸ்ல பேசும்போது யாரோ சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, எப்படி தெரியுமா சொன்னது மட்டும் நான் அப்படியே எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அது யாரும் இல்ல, நம்ம வீட்டு பாய்ஸ் தான். அதான் தவறான தகவல்னு சொல்லிட்டேன். இல்ல ப்ரோ இல்ல நான் அது தப்பான தகவல் இப்ப சொல்றீங்க தெரிஞ்சுல. இல்ல அது எப்படி தெரியுமா சொன்னது பாத்தீங்கன்னா, அது வந்து தனுஷ் வந்து டைமிங் கொடுத்த மாதிரியும், அந்த டைம் வரைக்கும் இவர் வந்து அவரோட சொந்த கதையை எடுக்காம ஏதோ ரீமேக் பண்ணிட்டு வந்தது கேட்டுட்டு ஏதோ டென்ஷன் ஆகி வேணான்ட்டாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கேட்டேன். எனக்கு அப்ப ஸ்பேஸ்ல பேசி அது எப்ப எனக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு நியூஸ் அது, அதனாலதான் கேட்டேன். வேற அதுக்கப்புறம் அது எஸ்கேப் பண்றதா இருந்துச்சு, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்ல அதுக்கப்புறம் அதை எஸ்கேப் பண்ற மாதிரிலாம் இல்லையே. அதுக்கப்புறம் இல்ல அதெல்லாம் இல்ல. இல்ல அது வேற படம் தானே, லவ் ஸ்டோரி சொன்னாங்க. 2 படமே விஷ்ணு தான் பண்றாரு. அவருக்கு செட் ஈஸியா ஆயிரும் போல இருக்கு அவருக்கு, விஷ்ணு விஷாலோட. சின்ன ஹீரோஸோட எப்பவுமே செட் ஆயிருங்க, வெற்றி படம் கொடுத்தவங்களுக்கு. அது விஷ்ணு விஷாலே ரொம்ப கன்வின்சிங்கான ஹீரோ தானே. எனக்கு அவரு ஒரு படத்துக்கு போய் டிசப்பாயிண்ட் ஆகி வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு படம் தான் நான் பார்த்தேன். மற்றபடி எல்லா படமும் ஏதோ ஒரு ஆனா அந்த படமும் காமெடியா நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஆரியன்லாம் பாக்கலையா? அப்படின்னா நீங்க வந்து ஒரு படம் தான் பாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ரோ ஆரியன்லாம் பார்க்கல போல. ஆரியன் நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளவுக்கெல்லாம் மோசமான படம்லாம் இல்லையா நீ? எனக்கு புரியல. நீங்க வேற எனக்கு சத்தியமா ஆரியன் வந்து நீங்க எல்லாம் ரொம்ப கழுவி ஊத்திக்கிட்டு அப்புறம் நான் போய் பார்த்தேன். இல்லைன்னா இவ்வளவு கழுவுறாங்களேன்ட்டுதான் போய் பார்த்தேன். எனக்கு அவ்வளவுக்கெல்லாம் மோசமான படம்லாம் இல்ல. நீங்க எல்லாருமே ராட்சசன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த படம் பாத்தீங்களான்னு தெரியல. எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டா பட்டுச்சு. பாக்கல. அது என்னங்க கிளைமேக்ஸ் சுரேந்தர், அது அந்த படம் வந்தப்ப எல்லாரும் சொன்னது என்னன்னா படம் ஓகே, ஆனா அந்த கிளைமேக்ஸ் நல்லா இல்ல மொத்தம் அதுதான் சொன்னாங்க. அதான் கிளைமேக்ஸ்னால தான் படமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்றதான் சொன்னாங்க. அதனாலதான் கிளைமேக்ஸும் வந்து ட்ரிம் பண்ணாங்க அந்த படத்துக்கு. எனக்கு என்னமோ அது ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ண அட்டெம்ப்ட் மாதிரி தெரிஞ்சு. ஓகே, நான் வந்து தரவா என்ஜாய் பண்ண போறேன். எப்படி சுரேந்திர ப்ரோ, அம்மாவை நீ அங்க பிடிச்சதா தூக்குவியா, நீ காப்பாத்தவே நான் போடான்ற மாதிரி. எப்பா மாவீரா, நீ எக்ஸாம்பிளுக்கு சொல்றதெல்லாம் பல்தான் அந்த டைலாக் சொல்லுங்க பல்தான். ஆரியன் படம் நீங்க ஒரு டைலாக் சொல்லுவீங்களே, அதை சொல்லுங்க பல்தான். அதான் இன்னும் மோசமா பல்தான் சொல்லிடாதப்பா. சரி, இது கமல் நிறைய படம் நல்ல படம் தான்டா இருக்கு. எப்ப யாரு வந்துட்டா வெள்ளக்காரன் பண்றாரு, ஆனா ஆரியன் மாதிரி பண்ணா யாருக்கு தெரியும்? சரி, இப்ப அந்த அது மட்டும் சொல்லிருங்க. அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க 2-3 பேரு. ராம்குமார் சூர்யா ப்ராஜெக்ட் நடக்குதா அப்படின்னு. பதறாதீங்க பரணி ப்ரோ, உங்க கட்ல தான் போனேன். இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டாரு விட்டாச்சு. முதல்ல இதெல்லாம் சொல்லுங்க. நீ அவனுக்கு சொல்ற இவனுக்கு சொல்றியா, முதல்ல எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் பாரணி இருக்காரு நீங்க கேட்டதுல இருந்து. ஆடா பாவிங்களா, ஆல்ரெடி புவன் சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. சரி நான் கேட்டேன், நீங்க டாபிக் மாதிரி போய் விட்டாச்சு. அதுக்கு கீழே ஒருத்தர் இரும்பு பாதி அவரு மறுபடியும் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரா. அதனால சரி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரியும். சொல்லுங்க, தூரம் பேசிட்டே இருக்க. என்னாச்சு? நீங்க அப்பா பேசணும். மாவீரன் ஆன்சர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான்
எனக்கு சூர்யாவோட பண்ண அந்த சிம்புவோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு ப்ராஜெக்ட் போனோம்னாங்க. பண்ணணும். அதனால அவருக்கு மியூட் போட்டுவிடுங்க. அவர் அப்படிதான் பரணி ப்ரோ, அவர் மியூட் போட்டு விடுங்க. போட்டேன் அவர் இங்க பேசிட்டு இருந்தாரு, மியூட் போட்டேன். சொல்லுங்க மாவீரன் சொல்லுங்க மாவீரன். இல்ல ராம்குமார் சூர்யா ப்ராஜெக்ட் நடந்தா எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல சிம்போட, அது நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி இல்லைன்னா எஸ்கேக்கு தான் போகுதுன்னா அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. எது டீச்சரா ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டா? நீங்க பேடானே ஸ்டூடெண்ட்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். அவர் என்ன ப்ரோ, ஏங்க நீங்களே எதையாச்சும் தோழர் சொல்றது கரெக்டா இருக்கு பாத்தீங்களா, முதுகு குத்து போடுறீங்க. நீங்களே ஐப்பும் கொடுப்பீங்க, நீங்களே முதுகு குத்தும் பண்றீங்க. இல்ல எனக்கு பார்க்கிங் ஓகே தான், பட் இந்த போஸ்டரை பாக்குறப்ப எனக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அந்த கையில புக்கு, அதுக்குள்ள ரத்த கரையோட கத்தி, அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட். 15 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல்னு வந்துன்னு சொன்னாரு. இப்ப பிஜி படிக்கும் போது ஃபைனல் இயர்ல காலேஜ் என் கண்ட்ரோல் வந்துன்னு சொல்லுவாரு, அவ்வளவுதான். சரி, இப்ப அந்த ப்ராஜெக்ட் யார் பண்றா அதை சொல்லுங்க. எஸ்கே. ஆஸ் ஆஃப் நோ எஸ்கே. ஏன் எஸ்கேருக்கு வாய்ப்பே இல்லையா? எஸ்கேலாம் பண்ண மாட்டாரு. எஸ்டிஆருக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கலையா, அதனால கழட்டி விட்டாரு. சுரேந்திர தான் ஸ்பைடர் படத்துல சொல்ற மாதிரி. அப்பா இவ்வளவு சீக்கிரம் நான் எனக்கு போஸ்டர் இம்ப்ரெசிவ் உனக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி தானே எனக்கு போஸ்டர் இம்ப்ரெசிவ். ஆனா அந்த சாயஸ்பீக்கர் இருந்தப்பதான் கொஞ்சம் மக்கள் இருக்கு. விடுங்க பராசக்தி கூட நீங்க பண்ண வேண்டியதுதானா தெரியுமா? இல்ல அது கேள்விப்பட்டேன். பராசக்தி வராத வரைக்கும் சந்தோஷம். சுரேந்தர் ப்ரோ, நீங்க ஏன் அந்த மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்டா இருக்க கூடாது? நீங்க நினைச்சா ஸ்கூல்லயே கூட அந்த படம் நடக்கிற மாதிரி இருக்காங்க வருஷ கட்டி. நீங்க கேக்குற கமர்ஷியல் படமா கூட இருக்கும் சுரேந்தர் ப்ரோ. அது வந்து டைரக்டர் 12th ஸ்டாண்டர்ட்லயே படம் நடக்கிற மாதிரி ஸ்கூல்ல வச்சு ஸ்கூல் பேக்ராப்ல பண்ணிக்கலாமே. தனுஷை போய் பேச சொல்லுங்க. ஏன்பா எஸ்கே ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிக்க கூடாதா? நான் கேக்குறேன், சொல்லுங்க. பரணி ஆசைப்படுறாப்ல. எஸ்கே வந்து அந்த டான்ல பார்த்த இல்ல அந்த பராசக்தியில அவரை காலேஜ் ஸ்டூடெண்டாவே 10 நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சு. பரணி ப்ரோ அவரு என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனா கூட தான் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். அதுக்காக அவர் என்ன நடிக்கவா முடியும்? டான்ல நல்லா இருப்பாரு. அப்புறம் என்ன டான்ல தான் பண்ணிருக்காப்ல. காலேஜ் ஸ்டூடெண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்டா இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா? ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் டான்ல நடிச்சிருப்பாரு கமல் ப்ரோ. அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாப்லன்ற நீ வேணா காலேஜ் முடிச்சுக்கலாம். ஸ்மார்ட் நீ ப்ரோ கரெக்ட் தானே நான் சொல்றது? பிச்சு விடு. என்ன எல்லாரும் பரணி அட்டாக் பண்றீங்க? உங்களுக்கு தெரியாதுல சும்மா ப்ரோ, அவருக்கு ஸ்மார்ட் நீ இன்னொரு பேர் இருக்கு. அவர் ஸ்கூல் ரோல் பண்ணா கூட பரணி பாப்பான், அவரால பண்ண முடியும் நாங்க நம்புறோம். நாங்களும் அதுதாங்க சொல்றோம். நீங்க இல்லைங்க பரணி ப்ரோக்கு வந்து அவர் வந்தா மட்டும் போதும்ட்டு அந்த இதுல சிவாஜியில ஒரு டோன் இருக்குல்ல, அந்த டோன் தான் அவர் படம் நடிச்சாலே அவர் பார்ப்பார். இப்ப இருக்க எல்லாருக்குமே ப்ரோ, இப்ப கரண்ட் இருக்க எல்லாருக்குமே அது ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்கணும். விஎஃப்எக்ஸ்ல தனுஷ் மட்டும் தான் கன்வின்சிங்கா இருப்பாரு. எதுவுமே இல்ல. இருக்க மாட்டாரா? 3 ரூபா பிளேடு போகுது தனுஷ் வந்தாருன்னு. ஆமா வாழ்க்கையிலேயே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் தாங்க இருப்பாரு. அதான் தனுஷ் வாழ மட்டும்தான். ஆனா கமல் நீங்க பிஆர் சொல்றீங்க, பிஆர் டிராகன் ஓபனிங் சீன்ல முகம் பார்க்க சைக்காது ஸ்கூல் போர்ஷன்ல. நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, தனுஷ் இருக்க மாதிரி இருக்க முடியாது. தனுஷ் தான் அது, அந்த ஃபேஸ் அப்படியே இருக்கும். ஸ்கூல் இப்ப சேவ் பண்ணாருனாலும் அவருக்கு அது கன்வின்சிங்கா தான் இருக்கும். சம்பந்தம் எப்படி
கமல் என்ன என்ன தனுஷ் காரணம்? அவர் நல்லதா சொன்னாலும் ஏன் அப்படி நல்லா சந்தேகப்படுறாங்க? சொன்னாலும் திட்டுவாரு, நல்லா சொன்னாலும் திட்டுவாரு. இல்ல என்னத்த சொல்ல திடீர்னு அப்படியே பாசமலையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா பண்ணலான்னு. அப்ப கன்வின்சிங்கா யார் இருப்பாரு நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்க தமிழ் சினிமால எல்லாரும் பண்ணலாம்ப்பா. நான் வேணாம் ஏதாவது சொன்னோம்னாலும் என்ன அப்ப பேசினபடி தலைவரே பண்ணிடட்டும். ஒரு நிமிஷம். டிராகன்ல இவரு பண்ணாரு பிரதீப் ரங்கநாதன். ஓகே. அபிஷன்ஜி வந்து இப்ப இதுல பண்ணாரு, பித்துலோல பண்ணாரு. ஓகே. எஸ்கே டான்ல பண்ணாரு. வேற யார் யாருக்கெல்லாம் பண்ணாங்க சொல்லுங்க. என்ன பரணி ப்ரோ நைஸா இப்போ இருக்கிற ஸ்டார்ஸோட கூட எஸ்கே ஆட் பண்ணிட்டீங்க. சேர்க்கறீங்க புரியலையே. இல்லங்க இவ்வளவு பேர் சொல்லி யார் அதுல பெஸ்ட்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நானுமே சொல்லுவேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தனுஷ் தான் பெஸ்ட். இப்போ தனுஷ் தான் நல்லா இருப்பாரு ப்ரோ. அதுக்குதான் சொன்னேன். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, ரீசெண்டா வந்த இந்த இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ஸா நடிச்சிருக்காங்க. ஸ்டார்ஸ் ஸ்கூல் ஸ்டாராவும் தனுஷால பண்ண முடியும், அதே தனுஷால கேங்ஸ்டராவும் பண்ண முடியும். ஆமா ஆமா. வயசா 40 வயசு 2 பையனுக்கு அப்பாவாலையும் தனுஷால 40 இல்லப்பா 50 வயசு பண்ண சொன்னாலும் தனுஷால பண்ண முடியும். இல்ல பண்ண முடியும். தனுஷ் வந்து ஒண்ணு இல்ல, புதுப்பேட்டை அந்த டைம்லயே வந்து ஒரு கேங்ஸ்டர் ரோல வந்து அவ்வளவு பெரிய ரோல கேரி பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு ஆளு. அவரால் எல்லா ரோலும் பண்ண முடியும். ஒரு சில பேர் எல்லா ரோலும் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு சில பேர் சூட் ஆகும். உதாரணத்துக்கு சூர்யாவையும் சொல்லுவேன். இப்போ நீங்க சூரஜ் போட்டு எடுத்துங்க, பல ரோல் பண்ணிருப்பாரு. வாரணமாயிரம் எடுத்துங்க, அவர் அந்த டைம்ல வந்து அவருக்கு அந்த டைம்ல எல்லாமே இப்பயும் அவரால் பண்ண முடியாது எல்லா ரோலுமே. பட் சொல்றேன், அவர் எல்லா ரோலுமே அவராலையுமே அந்த மாதிரி ஒரு சில வெர்சடைல் ஆக்டர் இருக்காங்க, எல்லா ரோலுமே ஃபுல் பண்ணுவாங்க. நான் இன்னமும் சொல்வேன், ஸ்கூல் ரோல ரொம்ப பெஸ்டா பண்ணது பாத்தீங்கன்னா வாரணமாயிரம்ல சூர்யா பண்ணிருப்பாரு. நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த திடீர்னு பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசு லுக்ல இருந்தோம். ஆமா, அந்த ஒரிஜினல் எந்த இதுமே அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏஐ கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே பண்ணாங்க. ஆதவன்லயும் பண்ணிருப்பாரு. இது வந்த புகழ்ச்சி அது தெரியும். வேணும்னே சொல்றேன். சுமார் இன்னொன்னு வந்து அந்த சின்ன வயசுல அந்த வல்லவன் சிம்புங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வந்தாரியா எப்படி விஷால் ப்ரோ எப்படி இருக்கு தெரியுமா ஐயா? தப்பான நேரத்துல என்ட்ரி கொடுத்தீங்க. உங்க படத்தை தான் பங்கு பிரிச்சுட்டு இருக்கோம். தகவல் படி சூர்யா பண்றாராம் விஷால் ப்ரோ. ஆனா இப்ப வந்து மாறிட்டாங்க, எஸ்கே தானா. விஷால் ப்ரோ, your comments please. விஷால் ப்ரோ இருங்க வருவாரு, கொஞ்சம் வருத்தப்பட்டு வருவாரு. ஷாக் ஆயிட்டு செக் பண்ண போயிருப்பாரு நியூஸ்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பாத்துருப்பாரு. அவசர அவசரமா போய் மனசங்கர் வரப்ப சரி பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நம்ம பஸ்டின் ஜோசப் இருக்காருல்ல, அவர் எந்த படம் அடுத்து டைரக்ட் பண்ண போறாரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதோட லைன் அப் இப்போதைக்கு எதுவுமே அவர் அனௌன்ஸ் பண்ணலங்க. அவர் எதுவுமே சொல்லல அத பத்தி, டைரக்ஷன் பத்தி. அவர் ஆக்டிங்ல தான் போயிட்டு இருக்காரு. டைரக்ஷன் பத்தி கேட்டப்போ ஆக்சுவலா அவர் வந்து ஹிந்தில ஒரு படம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, சக்திமான் அந்த இது வச்சு. பட் அது நடக்கல ப்ராஜெக்ட். அல்லு அர்ஜுன் படம் ஒண்ணு ரூமர்ஸ் போச்சுல, பசில் ஜோசப் பண்றாருன்னு. அது என்ன ரூமராவே போயிடுச்சா? கடைசியா சக்திமான் சொன்னாங்க. சக்திமான் தான், அதுதான், வேற எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் பாப்போம். அவர் பண்ணா நல்லா இருக்கும். பட் நடிக்கிறதுல பிஸியா இருக்கா. மாசத்துக்கு ஒரு படம் போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாசத்துக்கு ஒரு படம்? அடுத்து என்ன படம்? அதிரடி தானே அடுத்த இருக்காங்க அந்த படத்துலயும். ஆமா, நேத்து கேரக்டர் போஸ்ட் வந்துச்சு அந்த படத்துல. எல்லாம் இருக்காங்க அதிரடியில எல்லாம் இருக்காங்க, டிக்கி டக்கால எல்லாம் இருக்காங்க, பேட்ரியட்ல எல்லாம் இருக்காங்க. சிம்பு டைரக்ட் பண்ண எப்படி பாருக்கும்?
அண்ணா நம்ம சிம்புன்னா ஏதாவது நான் சொல்லுவேன், அப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். வந்து ரூமரே அதுதானுங்க. 50வது படம் மன்மதன் போகும் அவரோட சூப்பரா இருக்கும், டைரக்ஷன்ல. பையன் வைபா எடுப்பான். யுவன் மியூசிக்ல ஜாலியா இருக்கும். ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, ஆதி என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஆக்ட் பண்ணாலே வரமாட்டாரு ஷூட்டிங்க்கு, டைரக்ட் பண்ணா ஒன்னும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆதி என்ன ஏதாவது சொல்லுவார், அதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க. அவர் சும்மா என்ன கலாய்ப்பாரு. அவர் உங்களுக்கெல்லாம் இல்ல விஷயம். எஸ்டிஆரை கலாய்க்கிறாரா பர்னி? எஸ். இல்ல விஷால், இந்த சிங்கம் படத்துல சூர்யா இவன் பிரகாஷ் ராஜ் சொல்லுவான், யாருன்னா உன்னை மிரட்ட வருவாங்க அப்படின்னு. யார் வர போறாங்க? வருவாங்கடா, நானே வருவேன் அப்படின்னு. நான் தான் வருவேன் அப்படின்னு வரேன். அது மாதிரி ஆதி அவர் சொல்லல விஷால், நானே சொல்றேன். நீங்களே சொல்றீங்களா? யாராவது பேசுறீங்களா? எனக்கே விட்டு விட்டு கேக்குது. விட்டு விட்டெல்லாம் கேட்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க விஷால், நீங்க தான் சொல்லணும். வந்துட்டு என்ன டாபிக்? அசுரன் எப்போ செகண்ட் ஷெட்யூல்னு கேட்டாங்க பிரகாஷ் ப்ரோ. அசுரனா அசுரன் வந்துருச்சு. அசுரனா அரசனா? சாரி, அரசன். நீங்களே வா, என்ன போங்க. பிரகாஷ் ப்ரோ, அந்த ராம்குமார் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, எஸ்டிஆர் பண்ண ஆமா. அது சூர்யா பண்றாருன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ரூமர் போச்சு. அது உண்மையான்னு இல்ல, கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் தான் பண்றாரு. அதுக்கப்புறம் சூர்யா ப்ராஜெக்ட் பண்றாரா இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் பண்றாரு தானே ரூமர் வந்துச்சு. அந்த செய்தி தான் உண்மை போல இருக்கு. ஏதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா இந்த சிவகுமார்னு ஒரு படத்துல அவர் டாய்க்கு டேரக்டர்ல நடிக்கிறாரு. சூர்யா 3 படம் அவருக்கு ரெடியா இருக்கு. அதனால எல்லாம் இப்போதைக்கு அவசரம் பண்ணி வெயிட் பண்ணுவோமே. இல்ல, அதனால யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேங்ஸ்டர் ரோல், ஸ்கூல் ரோல் இருக்குல்ல, காலேஜ் ரோல் இருக்குல்ல. இல்லங்கப்பா, அவரு ராம்குமார் அவரு பார்க்கிங் ஒரு சூப்பர் படத்தை எடுத்துட்டு பார்க்கிங் ஒரு சூப்பர் படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணி இந்த சிம்பு கூட படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸ்டிங்கே பயங்கரமா இருந்துச்சு. அதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு பயங்கரமான விஷயம், அதை விட்டுருவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அவரை சிம்பு படம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் சில பல காரணங்களால அவரு தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட படம் பண்றாரு, சூர்யா கூட படம் பண்றாரு, அப்புறம் விக்ரம் கூட படம் பண்றாரு தலைவர். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா 173 அவரு தான் பண்ண போறாரு. இப்படி வந்து ஏகப்பட்ட ரூமர் வந்து அவருக்கு வந்து இப்ப எப்படின்னா, நீங்க படமே பண்ணாம இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. இவ்வளவு பேர் அடிபட்டு கடைசியில இதாயிட்டு அது இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய விஷயமாகும். ஏன்னா கதை ஸ்கிரிப்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆனா நீங்க வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா, 3 விஷயத்துல பாப்பாங்க. இண்டஸ்ட்ரி வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வேணான்னு சொல்றாரு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் இன்னொரு ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்படி பல விதமான தாக்கத்தை ஏற்படும். நம்ம பாட்டு ரூமர் கிளப்பி விட்டு போயிடலாம், ரூமர் 1000 வாட்டி கிளப்பலாம். ஆனா வந்து அது யாருக்கு பாதிக்குமோ அந்த டேரக்டருக்கு தான் பாதிப்பு வரும். ஓகேங்களா? அதனால வந்து அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பண்ணட்டும், அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணட்டும், இல்ல டாக்ஸ் கன்ஃபர்மேஷன் வரட்டும். நம்ம பாட்டுக்கு டெய்லி ஒவ்வொரு ஹீரோ பேரை பேசி போட்டுட்டு அது ஹீரோ அந்த நியூஸ் உண்மைங்கிற மாதிரியே பரவி அப்புறம் இன்னொரு ஹீரோ ஒரிஜினல் கதை சொல்லும்போது அந்த ஹீரோ ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு இவரு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இண்டஸ்ட்ரியில, சும்மா இல்லை. அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 4-5 ஹிட் கொடுத்துட்டு நீங்க ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நீங்க பிளாப்பே கொடுத்தாலும் 2-3 பிளாப் கொடுத்தாலும் அந்த பிராண்டுக்காகவே ஓடுவாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா லோகேஷ்கே ஒரு படம் வந்து லியோவே எடுத்துக்கோ, லியோ வந்து இந்த ஃபேக் கிளாஸ் ஃபேக் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிராண்ட் கிடைச்சிச்சு அவருக்கு, என்ன சூப்பர் ஸ்டார் பிராண்ட் கிடைச்சு. அதை வச்சு அவர் கூலிங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்தாரு. அதுவுமே பயங்கர ட்ரோல். அப்ப இது வரைக்கும் லோகேஷ் படத்துல ட்ரோலே ஆனது கிடையாது. ஆனா இந்த கூலி பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரோல் ஆச்சு. ஆனா அதையும் மீறி அவருக்கு அல்லு அர்ஜுன் படம் கிடைச்சிச்சு இல்ல. அதுக்கு என்னன்னா லோகேஷ் கனாஜி தனியா ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாரு. அவர் எல்சியோ அது இதுன்னு சொல்லி பயங்கரமா ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி அவர் ஒரு 4-5 படத்துல ஒரு பயங்கர பூம் ஆகி அதனால ஒரு பேர் கிடைச்சாலும் அவர் இந்த பிளாப் வச்சுனாலும் அவர் அடுத்தடுத்து இன்னும் 2 ஹிட் கொடுத்துட்டாருன்னா அது திரும்ப பழைய அந்த இடம் கிடைச்சிடும் அவருக்கு. ஆனா இப்ப ராம்குமார்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் உழைச்சி அந்த பயங்கரமா ஒரு படம் கிடைச்சி அந்த ஒரு படத்துல பேர் கிடைச்சி அதுக்கப்புறம் நேஷனல் அவார்டு கிடைச்சி ஒரு பெரிய டாக்ல இருக்கிறாருன்னா அவர் அடுத்த படம் அவரே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் தான் நமக்கு நல்லது. நம்ம டெய்லி ஒரு ஹீரோ பேரை கிளப்பி விட்டுட்டு அது உண்மைங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில பரவி, ஏன்னா இப்ப நிறைய இந்த ஜெர்னலிஸ்ட்ங்கிறவங்க அப்படிதான் கிளப்பி விட்டு போறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு வியூஸ் வரணும், ரீச் வரணுங்கிறக்காக டெய்லி ஒரு பேரை கிளப்பி விட்டு போயிட்டு டாக்ஸ் போகுங்க. எல்லாத்துக்கூட தான் டாக்ஸ் போகும். நான் அன்னைக்கு சொன்னது இன்ஸ்டிடியூஸ் அப்படிங்கிறதே 3 தடவை இருக்கும், 3 மாதிரியான முறையில் இருக்குன்னு சொல்லி தந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அது நிறைய கட்டங்கள் கடந்துதான் அது கடைசி அபிஷியல் கன்ஃபர்மேஷன். அந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தாலுமே இப்பெல்லாம் டேரக்டர் மாறுறது சகஜமாயிடுச்சு. அது இப்ப கடந்த 4 வருஷத்துல ரொம்ப சகஜமாயிடுச்சு. டேரக்டர் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாறுறது. அதனால
அது வந்து நிறைய பாதிப்புகள் உண்டு படுத்தும். அதனால அமைதியாவே இருக்கும், அதான் நல்லது. அப்புறம் பிரகாஷ் ப்ரோ இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? அவர் அவர் அந்த இன்னொருத்த நீங்க ஒரு கேஸ்டிங் நீங்களே, அவர் வந்து ஹீரோவை தவிர வேற ஏதாவது படம் பண்ணா அது நடக்கவே மாட்டேங்குது பாத்தீங்களா? அதைத்தாங்க சொல்ல வந்தேன். அது ஏன் நெகட்டிவா சொல்லுவான்னு விட்டுட்டேன். ஏன்னா அவரு ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஏகே 62 அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் அனௌன்ஸ்மெண்ட்ல அவர் காமெடியான கம்பேக் கொடுக்குறாருன்னாங்க. அந்த படம் நடக்கல. அப்புறம் அரண்மனை 4ல வந்து அவரும் விஜய் சேதுபதி சேர்ந்து அடிக்காது. லைக்கா முன்னாடி அவங்க ஆஃபீஸ்ல கேக்கே வெட்டினாங்க. அப்புறம் அது வந்து விஜய் சேதுபதியும் மாறிட்டாரு, சந்தானமும் மாறிட்டாரு. படமே வேற மாதிரி போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்க்கிங் டேரக்டர் கூட சிம்பு படம் அனௌன்ஸ் பண்ணி அதுல வந்து பண்ணாங்க, அதுவும் போயிருச்சு. அப்புறம் விஎஸ்ஓபி 2ன்னு சொல்லி ஒரு படம் பிளான் பண்ணாங்க, அது நடக்கல. ஆக்சுவலி பிளான் பண்ணாங்க, சந்தானமும் ஆர்யாவும் திரும்ப வந்து ராஜேஷ் டேரக்டர் அடிக்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணனாலும் அந்த பேச்சு அந்த மேடைகள் எல்லாம் சொன்னாங்க. அதுதான் அந்த படமே ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி சந்தானம் வந்து அவர் வந்து ஹீரோவா நடிக்கிறத நிப்பாட்டி இன்னொரு ஹீரோ கூட நடிக்கிறதா சொன்னாலே அந்த படமே டேக் ஆஃப் ஆக மாட்டேது. ஹீரோ மாறிடா, இல்ல டேரக்டர் மாறிடா, ப்ரொடியூசர் மாறிடா, ஏதோ ஒரு அதாவது மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது அவருக்கு மட்டும் மாறாமே அப்படி ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கட்டும். அதனால அந்த டாபிக் விட்டுட்டு வந்தேன் அடுத்தது. என்னாச்சு எல்லாம் அமைதியாயிட்டீங்க? இந்த என்டிஆர் நீல் படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அது ஒரு தகவலும் இல்லாம இருக்கு. அது ஷூட்டிங் போறாங்களானே தெரியல மாவீரன் ப்ரோ, என்னன்னே தெரியல, அமைதியா இருக்கு அது பாட்டுக்கு. நல்லா டிராப்னாங்க, தெலுங்கு சைட்ல எதுவும் போடுறது இல்லையா ட்ராக்கர்ஸ்? எதுவுமே அந்த படத்தை பத்தி எதுவுமே போடுறது இல்லை. அது ஆக்சுவலி பொம்பாலே கூட இல்ல, அது மைத்திரி படம் தான். அதுக்கே இவ்வளவு அமைதியா இருக்கு. சரி, ஜூன் டேட் போட்டாங்களே, ஜூன் எத்தனையாம் தேதி டேட் போட்டிருந்தாங்க. எதுவுமே இல்லை அந்த படத்தை பத்தி. நீல் பயங்கரமா கட் பண்ணியிருந்தாரு டீசர் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் இருக்கு, பயங்கரமா இருக்கும் அந்த படம் ரிலீஸ் டைம்லாம். இப்போ ஒரு என்டிஆர் நீல் படமே அது டீசர் ட்ரெய்லர் டேஸ்லாம் பயங்கரமா இருக்க போகுது பாருங்க. யாரும் ஃபங்கி போறீங்களா? இங்க இன்னும் போடல. பேஷ் ப்ரோ நீங்க போறீங்களா? இல்லைங்க, இந்த வாரம் வந்து ஐடியா பண்ணிருக்கிறது என்னன்னா, பரணி காலைல பெரிய லிஸ்ட் போட்டாரு, இந்த 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற லிஸ்ட். பரணி திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா அந்த 13 அந்த வாரம் லிஸ்ட்டை? 13ஆம் தேதி ரிலீஸ் ஆன லிஸ்ட் நான் போடலையே. ட்ரெண்ட் ஷூட் போட்டாரு போல இருக்கு. சரி ரைட், ஓகே. This week gonna be fun ன்னு போட்டீங்களே, என்னங்க? அது this week. சரி ரைட், ஓகே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன படம் ரிலீஸ் ஆகிற ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். மௌனம் பேசியது ரீ ரிலீஸ், காதலத்தின ரீ ரிலீஸ், உயிருள்ள வர ரீ ரிலீஸ், மின்னலை ரீ ரிலீஸ், பூக்கி புது ரிலீஸ், இந்த இந்த காதல தினத்துக்கு அளவெடுத்து செஞ்ச ஒரு படம், சூப்பரான ஒரு படம், பயங்கரமான லவர் ஸ்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகிற படம் மை லார்ட் அந்த படம். அப்புறம் வந்து வேற என்ன படம், டக்குனு என்ன படம் டக்குனு காத ஃபாரஸ்ட், இத்தனை படம், சீதா பையன், இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. சிட்டி நாட்டி கிரேசி அது லிஸ்ட்ல சேர்க்கல. அடுத்தது அப்புறம் மின்னலே, உயிருள்ளவரை, உஷா, ட்ரீம் கேர்ள், கப்பிள் ஃப்ரெண்ட்லி. அத்தாடி அத்தா லைன் போயிட்டே இருக்கு. கப்பிள் ஃப்ரெண்ட்லி வந்துட்டு தெலுங்கு ஃபிலிம், ட்ரீம் கேர்ள் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், பெருசா வேற எதுவும் இல்ல தெரிஞ்சிச்சு. மலையாளம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கன்ஃபார்மா போறது வந்து மௌனம் பேசியதே போறேன், அது ரீரிலீஸ் போறேன். அடுத்தது வந்து இந்த மற்ற ரீரிலீஸ்லாம் போக மாட்டேன். ஒருவேளை அந்த உயிருள்ள வரை உஷா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரிண்ட் நல்ல ரிலீஸ் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து பூக்கி வந்து
அது ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா வந்து அவங்க ப்ரோமோ விட்டு படத்துக்கு வராதீங்க வராதீங்க வராதீங்கன்னு ப்ரோமோ சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. மயிலாட் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன் இந்த இந்த படங்கள்லாம், மயிலாடும் பூக்கியும். மற்றபடி இந்த மௌனம் பேசியதும் இதுவும் போயிடும். அது என்னது, உயிருள்ள வர இசா உஷா உயிருள்ள வசை உஷா ரிலீஸ் ஹீரோல வர விஷயம் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? அது பிடிக்குமா அப்படிலாம் கிடையாது. பல காட்சிகளை மறந்து போயிருச்சு அந்த படத்துல இருந்து. மறந்து போயிட்டனால சரி ஒரு தடவை போய் ரீவாட்ச் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு, அவ்வளவுதானே தவிர ஆஹ் எப்படி சொல்றது, சில விஷயங்கள் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஞாபகமா வரும்ல படம் பாக்குறப்ப, அதுக்காக. இல்ல ஓகே, ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர்னு சொல்லி ஒரு ட்ரெய்லர் நான் யூடியூப்ல இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருந்தாங்க, ரீ ரிலீஸ் ட்ரெய்லர். நான் போய் கிளிக் பண்ணேன், ஒரு சீனு பாட்டு, ஒரு சீனு ஒரு பாட்டு, அப்படிதான் ட்ரெய்லர் கட் பண்ணியே வச்சிருக்காங்க. ஐயோ பாட்டு தான் அந்த படத்துல இருக்கான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த படம் நான் அது பார்த்ததில்லை. டிஆர் படம், நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டீங்க. டிஆர் படம்னாலே அப்படிதான் இருக்கும். 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் படம் சீனு, ஒரு பாட்டு, 10 நிமிஷம் சீனு ஒரு பாட்டுன்னு ஓடும். 10 பாட்டு வரைக்கும் இருக்கும், ஒரு 10 பாட்டு 12 பாட்டு வரைக்கும் இருக்கும். பாடல் எல்லாமே சூப்பரா இருக்கும். பல படங்களுக்கு அவரே பாடல், அவரே இசை, அவரே பாடல் வரிகள், அவரே செட் ஒர்க்குன்னு பயங்கரமான இதா இருக்கும். டிஆருக்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து செட்டு தான், டிஆருக்கு ஃபேமஸ். அவர் அந்த அளவுக்கு அந்த சாங் விசுவல்ஸ் வந்து செட்டில் எடுப்பார். முதல்ல செட்டை பிரம்மாண்டமா போட்டு எடுத்த ஆள் அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுல ஹிட் அடிச்ச ஆளு சங்கர். சூப்பர். ஆக்சுவலா எனக்கு தெரியல, எனக்கு இந்த காதலர் தினம் படம் பிடிக்கும். ஆனா நான் அது வரைக்கும் அது பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தது இல்லை. எனக்கு ஆசை இருக்கு, பட் நான் போவேன்னு தெரியல. எனக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா, ரிலீஸ் ஆன சமயத்துல அடுத்து ஃபெயிலியரான படம், அதெல்லாம் பயங்கரமான ஃபெயிலியரான படம். அந்த படத்தை அது அப்படி எப்படி அந்த படம் இதாச்சு? பாட்டுனால பாட்டுனால பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படம். அதாவது பாட்டுனால ரீச் ஆச்சு. ஓகேங்களா, பயங்கரமான ரீச்னா பாட்டு. அப்பெல்லாம் வந்து பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிரும். ஆனா படம் ஹிட் ஆகும்னா அதுக்காக பாட்டுக்காகலாம் படம் ஹிட் ஆகாது. நிறைய படங்கள் இருக்கு. இப்பயே நீங்க ரச்சகன் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரச்சகன் வந்து ஒரு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டமான படம் அந்த படம் ரச்சகன். நம்ம டிவியில பார்த்தோம்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்க படம் அப்படிங்களா. ஆனா படம் அந்த படம் சரியாலாம் போகல ரச்சகன். ஓரளவுக்கு சுமாரா தான் போச்சு அந்த படம்லாம். ப்ரொடியூசருக்கு செம்ம நஷ்டமான படம் அந்த படம் ரச்சகன்லாம். பல படங்கள் பாடல்கள் நல்லா பயங்கரமா பிளாக் பஸ்டரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். படம்லாம் பிளாக் பஸ்டர் படம் நினைச்சிருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய படங்கள் பயங்கரமான பிளாப் பஸ்டர் படங்கள். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த காதலர் தினம்லாம். காதலர் தினம்லாம் வந்து அப்பயே வந்து அட்டர் பிளாப். சொல்ல போனா ஏஆர் ரஹ்மான் வந்து இலச்சி இலச்சி பாட்டு போட்டு கொடுத்த நிறைய படங்கள் வந்து அட்டர் பிளாப் ஆனதுதான் மிச்சம். கதிர் படம் போடுவார், பாட்டு போடுவாரு, அதெல்லாம் அதெல்லாம் ஆமா ஆமா. காதல் வைரஸ், காதல் வைரஸ்னு ஒரு படம், எல்லாமே பிளாப் தாங்க. பல படங்கள் வந்து பாடல்கள் மட்டும்தான் நல்லா பயங்கரமா இருக்கும், படம்லாம் ஃபிளாப் ஆயிரும். ஏஆர் ரஹ்மான் அவர் பயங்கரமா ஆல்பம் போட்டு கொடுத்த நிறைய படங்கள் வந்து படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. இப்போ ஜனநாயகன் ரீவைசிங் கமிட்டி போயிருக்காங்களே, 1 வீக்ல ரிசல்ட் வந்து. என்ன பேசுறீங்க புரியலையே? ஜனநாயகன் ரீவைசிங் கமிட்டி போயிருக்காங்களே, 1 வீக்ல சர்டிபிகேட். நம்ம முதல்ல அந்த கேஸ் போட்டப்போ ஒண்ணு சொன்னோம், அந்த கேஸ் போறதெல்லாம் வேஸ்ட், ஒழுங்கா அவங்க ஃபாலோ பண்ணி ரிவைசிங் கமிட்டி போறா பெஸ்ட், ஈகோ பார்த்து பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்கன்னு சொன்னோம். அப்ப அஜித் பத்தி அதெல்லாம் வேலைக்கு ரிவைசிங் கமிட்டி போனாலும் 3 வாரத்துக்கு மேலே ஆக்கிடுவாங்க. நாங்கள் 3 வாரங்கிறது மேக்ஸிமம் 3 வாரம்னாலும் அது எப்படினாலும் அதனாச்சும் கிளியர் ஆயிரும். பராசக்தி டீம்லாம் அப்படிதான் பண்ணாங்க. அப்படின்னப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே திட்டினாங்க, அது எப்படி கேஸ் வாபஸ் வாங்க முடியும் அப்படி இப்படின்னு. கடைசியில் இப்போ என்னாச்சு, இவ்வளோ நாள் கழிச்சு கேஸை வாபஸ் வாங்கி தான் அந்த இஷ்யூ சால்வ் ஆகுது. ரிவைசிங் கமிட்டி போய் தான் உங்களுக்கு வந்து சென்சார் ஆகும். ஏன்னா சில பல விஷயம் அந்த ஈகோ இஷ்யூ ஆயிருங்க. எதுல ஷார்ட்டா முடிய வேண்டியதை நீங்க வந்து எங்க போய் முடிக்கணும் இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் கோர்ட்டுக்கு போறது வந்து டக்குன்னு முடிவு எடுத்துடலாம். அதெல்லாம் வந்து சில பல ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அவங்க ரூல்ஸ் அவங்க ரூட்டு பிரகாரமே போயிருந்தா ஒரு இப்போ என்னன்னா 13ஆம் தேதி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இழுத்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இழுத்து 14ஆம் தேதியோ அல்லது 23ஆம் தேதியோ ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரு 4 நாள் டிலே ஆகி சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும், கொஞ்சம் இழுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கோர்ட்டுக்குன்னு போயிட்டு அது ஈகோ இஷ்யூ மாதிரி சிஸ்டத்தை நீங்க வந்து கேள்வி கேட்டோம்னா அது வந்து சிஸ்டம் ரூல்ஸ் பிரகாரம் நிறைய விஷயங்களை ஐக்கனை வச்சுட்டு கோர்ட்ல எப்படிலாம் வாதம் நடக்குது நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இழுத்து விட்டுருவாங்க. அப்பயே அதை ரிவைசிங் கமிட்டி போயிருக்கலாம். பட் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அவங்க வந்து சால்வ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் எப்படியும் படம் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அடுத்து என்ன, அவங்க எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத குழப்பம்.
எப்ப என்ன படம் ரெசிடென்ட் அனுப்பினாலும் 3 வாரத்து வரைக்கும் டைம் இருக்கு அவங்களுக்கு. 3 வாரத்துல இருந்து அவங்க 60 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் இருக்கு. பட் என்னன்னா 3 வாரத்துக்குள்ள ப்ரொசீஜர் முடிச்சிருவாங்க. எப்படி கணக்கு பண்ணாலும் இன்னைக்கு அவங்க பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 2-3 நாள் கழிச்சு தான் பாக்குறதுக்கு டேட் கொடுப்பாங்க. அங்கிட்ட அப்ப அடுத்த வாரம் பார்ப்பாங்க. அடுத்த வாரத்துல அங்கிட்ட ஒரு 4 நாள்ல கிளியர் ஆகும்னு வச்சுக்கோங்க. பிப்ரவரி 16-17 கிளியர் ஆச்சுன்னா அதாவது படம் 27 இல்ல அந்த அதுக்கு மேல எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா May 1 போட்ட வேண்டியதான் டேட்டை. இல்ல எலெக்ஷன் பிரச்சனையே கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துட்டு அவங்க என்ஓசி கொடுக்குறாங்க அப்படின்னா March 19 நீ இறக்க வேண்டியதான். டாக்ஸிக்கு திறந்தாரு எப்படி டாக்ஸிக்கு வருமா டவுட்டு. சரி வந்து இறக்கி விட வேண்டியதான். தமிழ்ல எந்த படமும் டேரக்ட் படம் இல்ல. ஏங்க டாக்ஸிக் ப்ரொடியூசர் அவருதாங்க. அதான் பாத்துங்க. அப்ப டாக்ஸிக்கு பிடிச்ச டேட்டத்துக்கு இதுல போட வேண்டியதான். இப்படியே டாக்ஸிக்கு வர போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு டாக்ஸி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ஒன்று தானே. எல்லாமே வந்து பார்ஸ் ஃபிலிம்ஸ் ஓவர்சீஸ் எல்லாமே ஒன்று தானே கணக்கு. அப்போ அவங்களுக்காக அப்படியே டக்குன்னு டேட்டா மாற்றி விட்டா வேலை முடிஞ்சுச்சு. ஓகே பாப்போம். எனக்கு இந்த மந்த் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா Feb எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி ஹாப்பி. ஃபெப் எண்டுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க படத்துக்கு தான் பிரச்சனை பாருங்க ப்ரோ. எந்த படத்துக்கு ப்ரோ? பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்துருச்சுனாலும் எனக்கு என்னங்க அந்த படம் என்னங்க ஒரு வாரம் ஓடுனா போதுங்க. 1 வீக்ஸ் ஓடுனா போதும். தாய் கிழவி வரவே வராது. ஜனநாயகம் ஒரு நிமிஷம் Feb என்ன 27 லாஸ்ட் இது. ஆமா 26 வரும் வந்துச்சுன்னா. ஓகே 5 days 1 2 3 4 5 6 7 days இருக்கு. 6 days இருக்கு. அது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். இப்படி ஒரே வாரத்துல விஜய் படத்தை எடுத்துட்டு டைட்டிலுக்கு ஷோ போட்டுருவாங்க அப்படிதானே பரணி ப்ரோ? ஏங்க புரியல எனக்கு. நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க கமல்? ஒரு வீக் அந்த படம் ஓடும்ல அது போதும். என்ன பரணி ப்ரோ ஜனநாயகம் வந்தா டைட்டிலுக்கு தள்ளி போயிடும் மார்ச்சுக்கு. எனக்கு தெரிஞ்சு தாய்க்கிழவி வருதுன்னு ஜனநாயகம் தான் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படி சொல்லுங்க. ஒரு இதுக்காகவும் அது இதுக்காகவும் தள்ளி போகாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு எப்படினாலும் அந்த படம் வந்துட்டு Feb 20 வந்துடும். எனக்கு ஜனநாயகன் Feb 26 வந்தா நல்லா ஹாப்பி. அவ்வளவுதான். சரி, இந்த தலைவர் நெல்சன் கமல் அது ப்ரோமோ எப்போ வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா? மார்ச்சுக்கு மேலதான் வரும். அப்படியா என்ன? ஓகே. ஏங்க மார்ச்சுக்கு மேல வருங்கிறீங்களே, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் வருமா? அதுக்கு அடுத்தடுத்து போகுது. அந்த படத்துக்கு எது வர மாட்டேங்குது. அந்த படத்தை பொறுத்தீங்க அவர் கேக்குறது ஜெயிலர் 2 கேக்குறாருங்க. ஜெயிலர் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குங்க. அது முடிஞ்சாதாங்க. இந்த எஸ் ஸ்டார் அப்படின்லாம் எல்லாரும் போட்டுருந்தாங்களே அதுவானே? அத பத்தி எது அப்டேட் இல்ல பிரகாஷ் ப்ரோ. கடைசியா அப்ப ஒரு ப்ரோமோ விட்டாங்க 1 வருஷம் முன்னாடி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் தலைவர் 173 வேற இருக்கேங்க. அதுக்குள்ள அங்க போயிட்டாங்க. எனக்கு ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு 173 வர வரைக்கும் அது விட மாட்டாங்க போல. பாப்போம். எனக்கு பிறந்த நாளைக்கு விடுவாங்க. விஷால் ப்ரோ மாதிரி எல்லாத்தையும் ஹாப்பியா எக்ஸைட்டா அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. மார்ச் அப்படியானே அப்படிங்கிறாரு. அவரு டிசம்பர் சொல்லியிருந்தாலும் அதே எக்ஸைட்மெண்ட். அவ்வளவுதான், வாழ்க்கையே சந்தோஷம். விஷால் ப்ரோ பாஸ் என்ற பாஸ்கரன் அந்த ஒரு காமெடி இருக்கும்ல, அதான் விஷால் ப்ரோ. என்னது இப்ப சுப்பு பஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது ஒரு இவர் வந்து சொல்லுவார்ல, நீங்க ஆக்சுவலா நீங்க நம்ப மாட்டீங்க, சுப்பு பஞ்சுக்கு நடந்துச்சுல அந்த படத்துல, என் ரியல் லைஃப் அதாங்க சத்தியமா நடந்துச்சு.
சாவியை போட்டு எங்க அக்கா பாண்டிச்சேரி எடுத்துட்டு கிளம்பிடுச்சு கார்ல. எங்க அப்பா போன் பண்ணி எங்க அக்கா கேட்டா, மாமா சாரி மாமா மறந்து சாவியோட வந்துட்டேன் அப்படின்னு. எங்க அப்பா செதறிட்டாரு, கட்டுப்பாயிட்டாரு எங்க அப்பா. சரி என்னடா பண்றது அப்படின்ட்டு பார்த்தா கதவை உடச்சிடலான்றாங்க, டோரை உடச்சிடலான்றாங்க. அதுக்கு எங்க அப்பா திட்டுறாரு எல்லாரையும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு பையன் அனுப்பிச்சு, அவன் வந்துட்டு நீ இப்படி போ, நீ பாண்டிச்சேரி ரிட்டர்ன் வா அப்படின்ட்டு அவன் பைக்ல போய் அப்புறம் வாங்கிட்டு வந்தான். சத்தியமா அன்னைக்கு சும்மா சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் 2 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி நடக்குமா, அன்னைக்கு அதே மாதிரி நடந்துச்சு. கொடுமை எல்லாம். ஏன் பக்கத்துல லாக் ஸ்மித் யாரும் இல்லையா? லாக் ஸ்மித்தா பரணி? அப்படிலாம் சகுனமா செய்ய மாட்டாங்க பரணி. லாக் புரியல ஸ்மித் ப்ரோ. நைட்டு 10 மணி 9 மணிக்கெல்லாம் லாக் ஸ்மித் எல்லாம் போய் தேடிட்டு இருக்க முடியாது பரணி. என்ன பேசுறீங்க? அதுவும் ஒரு தமிழ்ல சொல்ல மாட்டாரு, லாக் ஸ்மித் தான் சொல்லுவாரு. லாக் ஸ்மித் அவருக்கு அவர் தேடுவார் போல. அவர் தேடுவார் போல. என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்ட்ரைக் இல்ல, ஆகல. செத்தவன் குடும்பம் அங்க அழுதுட்டு இருக்கு, லாரி டம்மாலு டிரைவர் பனால அந்த மாதிரி இருக்கு பரணி இப்ப நீங்க பேசுனது. எதுக்கு போனீங்க கேட்கலான்ற மாதிரி. நான் எதுக்கு போனேன் இல்ல, எனக்கு அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. தமிழ்ல யோசிக்கிறதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா, அதனால கேட்டேன், வேற எதுவும் இல்ல. எனக்கே லாக் ஸ்மித் புரியல. லாக் ஸ்மித் சாரி. நீங்க எல்லாம் அடுத்தடுத்து ஏதாவது ஜோக்க போட்டுக்கிட்டே இருங்க ப்ரோ. கோடி ரூபா கிடைச்சாலும் கொடுத்தாலும் கிடைக்காத கமலோட சிரிப்பு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது. சரிங்க கமல். நான் ஒண்ணு டெம்ப்ளேட் எடுத்துட்டு வந்தா விஷால் ப்ரோ அதை மாத்தி அவரோட சொந்த கதையை சொல்லிட்டாரு. சத்தியமா விஷால் ப்ரோ, இன்னைக்குதான் அந்த மெட்டல் கியர் சாலிட் பேன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1.5 மணி நேரம். என்னதாம்மா பண்றீங்க? ஒரு சூப்பு குடிக்க இவ்வளவு நேரமாமா? நவுருங்கம்மா. ஐயோ வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா பிரகாஷ்? அவர் சொல்றதே இங்கதான், இந்த டாபிக் தான் ஏதோ சொல்ல இங்கதான் தம்பி மைக் நான் இல்ல மைக் ஆஃப் பண்ணிட்டு போனேன். ஒரு சூப் தம்பி ஆன் பண்ணி விட்டு பாருங்க. அட ஆன் பண்ணி விட்டு போயிட்டாங்க தம்பி. ரூமுக்கு வந்தா அவ்வளவுதான். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, நான் பேசல. சரி எல்லாம் பேசிட்டீங்களா? இந்த வாரம் ரீரிலீஸ் எது போறீங்க? நான் மௌனம் பேசிட்டு போறேன்ப்பா. காதலர் தினம்லாம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம விடுறாங்கன்னு தெரியலையே. காதலர் தினம் பார்த்து காதலர் தினம் தானே ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அந்த படம் என்ன புரியலையே. அந்த மாதிரி ஒரு ரீவாட்ச் வேல்யூ இருக்கிற படமான்னு தெரியல எனக்கு. பாட்டுக்காக எல்லாரும் போவாங்க. ஓகே ஏங்க அந்த விஷால் ப்ரோ அந்த கடைசியா அந்த படம் ஓப்பனிங்ல ஒரு மீம் வருமா, அந்த மீமுக்காண்டியே போவாங்க. என்ன மீம்? இந்த கம்ப்யூட்டர் தட்டுற மீம். ஆட போங்க, உங்ககிட்ட பேசுவோம். ஆனா பிரகாஷ் இருக்கீங்களா? அந்த உயிர் உள்ள வரை உஷா நானே பார்த்தது இல்லைங்க. அது எப்படி இருக்கும்? அது ஒர்த்தா? அவரே ஞாபகம் இல்ல சொல்லிதான் சில பல காட்சிகள் எல்லாம் மறந்துருச்சுங்கறனாலதான் அதை ரீவாட்ச் பண்ண போறேன். ஒர்த் பிளாக் பஸ்டர் அந்த டைம்ல அந்த படம். பிளாக் பஸ்டரா அந்த படம்? பெரிய ஹிட் ஆம் பரணி ப்ரோ அந்த டைம்ல. அது அப்படியா? சூப்பர். பரணி ப்ரோ என்ன மட்டும் மியூட்ல போடுங்களா ஒரு நிமிஷம். உங்களை மட்டுமா? ஏன் என்னாச்சு? ஓகே நன்றி. மியூட் ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே வாங்க வாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இன்னைக்கு நைட் உட்காந்து மார்ட்டி சுப்ரீம் பார்க்க போறேன். சூப்பரா இருந்துச்சு. மனசங்கர பிரசாத்துக்கார தமிழ்ல பார்க்க போறேன். தமிழ்லையா? மார்ட்டி சுப்ரீம் நான் பார்த்துட்டேன், நேற்று நைட்டே பார்த்தேன். ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மாதிரி அண்டர் டாக் ஸ்டோரியா போகும், ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிவனா போகும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே அந்த ஒரு ஜெனரிக் டெம்ப்ளேட்டுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் ட்ராமானா அந்த மாதிரி தான் நினைச்சேன். பட் ஆனா வந்துட்டு அந்த கேரக்டர் டிமோத்தியோட கேரக்டர், அவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு ஃபிளாடான கேரக்டரா, ஒரு என்ன சொல்றது, இம்பல்சிவ் டிசிஷன், ரொம்ப வல்னரபிளா, ரொம்ப ரெக்ரெசிவா அந்த மாதிரியா? இல்ல ஒரு மாதிரி அதான். ஓகே. ஆனா வந்துட்டு லாக் ஸ்மித்தா? என்ன ப்ரோ?
இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, சாரி. இல்ல மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு படத்துல. அது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மாதிரி டிராவல் ஆகும். நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு பார்க்கலாம் இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த டேபிள் டென்னிஸ் சீன்ஸ்ல எல்லாம் மனுஷன் பிச்சுட்டாரு. எனக்கு ஃபைனல் ஆக்டுமே லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு இது வரும். அதுவுமே எனக்கு வந்து சூப்பர். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு 2.25 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ நினைக்கிறேன். 2 மணி நேரம் 14 நிமிஷமா, இல்ல 2 மணி நேரம் 22 நிமிஷம் படம். கமல் ப்ரோ இருக்கீங்களா? போயிட்டாரா? போயிட்டார். இல்ல இப்பதான் ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ணிருக்கேன். அவரு கமல் கேக்குதா? அவர் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண மேல வரல இன்னும். பேசுங்க, வந்துட்டார். சொல்லுங்க கமல். நேத்து நீங்க சொன்னோடனே ஒரு ஆர்வத்துல ஓப்பனிங் சீக்வன்ஸ் மட்டும் பார்த்தேன் கமல். மார்ட்டி சுப்ரீம். சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் எவனும் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலுமே சூப்பரா. கமல் நீங்க பாத்தீங்களா? கமல் நான் பார்க்கல. அந்த இன்ட்ரோடக்ஷன் இதை மட்டும் பார்த்தேன். இன்ட்ரோடக்ஷன் சீனை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்க பீஸ். அதை மட்டும் பார்த்தேன். இதுக்கே எப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நிறைய இருக்கு. பிட்டு நிறைய இருக்கா பாத்து ப்ரோ? இல்ல அப்படி இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல இருக்கு. ஆனா அது நீங்க பாருங்க, நாளைக்கு பார்த்துட்டு வாங்க போயிரும் ப்ரோ. மைல்டா தான் இருக்கும். இது ஐவன் ஹீரோ கமல் திக்குது கமல். டிமோதி கேக்குதா? டியூன் படத்துல வர ஹீரோ இவர் தானே? ஆமாங்க, அந்த ஊர் பிரதீப் ரங்கநாதன். இப்ப அவரு ரைசிங் ஸ்டார். அவரு வந்துட்டு செம்ம ஸ்டாருங்க. இல்ல நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க இந்த வருஷம் அவருக்கு ஆஸ்கர். அவர் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா. A24 அந்த ப்ரொடியூஸ் இது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அதுதான் இந்த மார்ட்டி சுப்ரீம் எடுத்தவங்க. அவங்க இதுலயே வந்துட்டு ஹையஸ்ட் கலெக்ட் பண்ண படம் இந்த படம்னு சொன்னாங்க. 147 மில்லியனும் ஏதோ வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பேக்டா போயிட்டு இருந்துச்சு தியேட்டர்ஸ்ல எல்லாமே. அப்புறம் சுதீரோட இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு. சின்னர்ஸ் படத்தை கொண்டாடினவங்களாம் இன்டர்வியூ பாருங்க, சூப்பரா பேசியிருக்காங்க. 1.5 மணி நேரம் சின்னர்ஸ் பத்தி. இந்த வருஷம் சின்னர்ஸ்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடிச்சு நவுத்த போதுன்னு நினைக்கிறேன். பல கேட்டகரியில வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சின்னர்ஸ். பாப்போம். ஸ்பைடர் ஹிந்தியில இருக்கா? சின்னர்ஸ் ஹிந்திலயா தெரியல. ஹாட் ஸ்டார்ல இருக்கு, ஹிந்தில இருக்கான்னு தெரியல. கமல் அது இங்கிலீஷ்ல பாருங்க கமல். எனக்கு இல்ல மாவீரன் ப்ரோக். நீங்க பாத்தீங்களா இல்லையா சின்னர்ஸ்? நான் பார்க்கல. சொல்லுங்க பாருங்க சின்னர்ஸ் பாருங்க கமல். முரட்டு சம்பவம் சின்னர்ஸ். பாக்குறேன். முரட்டு சம்பவமா இல்லையா தெரியாது. படம் ஓகே தான். பரணி சூப்பர் படம். அப்படி என்னால அது அப்படியெல்லாம் பேய் படம் தான் கமல். நான் ஒரு வருஷம் பார்க்காம இருந்தேன். கடைசியில அது பேய் படம் இல்ல, உள்ள போய் பாருங்க ரணகலமா இருக்கும். இல்ல கமல் நீங்க அப்படிலாம் நினைச்சு பார்க்காம இருக்கோம்னா நீங்க பாருங்க. அது வந்துட்டு என்ன சொல்ல, எனக்கு வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு. பட் ஆனா எல்லாருமே அந்த சைடு பாராட்டினாங்க. விஷால் ப்ரோ ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. நீங்க வந்துட்டு பாத்துட்டு சொல்லுங்க. பரணி ப்ரோ அதுல வர அந்த 5 நிமிஷம் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கே முடிஞ்சிருச்சு பரணி ப்ரோ. அந்த ஒரு சீக்வன்ஸே அது நல்லா இருக்குங்க, இல்லன்னு சொல்லி. ஆனா அதுக்கு மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா எனக்கு புரியலையே. அந்த படம் ஓவராலாவே ரயான் கூகுலரோட பெஸ்ட் ப்ரோ. அதுல பேசின பாலிடிக்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை பாருங்க ப்ரோ. ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த படம். எனக்கு அந்த பாலிடிக்ஸ் புரியல, அதனால. ஏன் பரணி ப்ரோ நீங்க மட்டும் கடைசி 1/2 மணி நேரத்துல சென்டிமெண்ட் போட்டு அவ்வளவு முடிஞ்சுலாம் ஏன் அவர் சொல்லக்கூடாதா? ஏங்க நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையேங்க. 4.5 எதுக்குங்க 4.5? டானுக்கு நான் 5 out of 5 கொடுத்தேன். 4.5 எதுக்கு சொல்றது? 5 out of 5. கம்மியா சொல்லிட்டோம். சாரி கம்மியா சொன்னது இல்ல. நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் டான் சொல்றாருன்னு நினைச்சேன். 4.5 எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஸ்பேஸ்ல அந்த படத்துல போயிட்டு திருமட்டி வேற ஏதோ படம் சொல்றாரு போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ யாரையா அது? என்னையா அது? என்ன ரிங்டோன் அது? பரணிதான். மலர்கள் கேட்டேன் அப்படின்னு வருது.
சால் ப்ரோ சென்னை சென்னை பயணம் சால் ப்ரோ. எப்படி போச்சு? என்ன சொன்னாங்க அந்த பொண்ணு? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல விஷால் ப்ரோ, சென்னை பயணம் தான் இனிமேல். இனிமேல் சென்னையை நோக்கி தான் வாழ்க்கையே. ஓ, ஃபுல்லா சென்னையா? ஆமா. ஓ சூப்பர்யா, வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருங்க. என்ன வேலை அங்க ஓகே ஆயிடுச்சா? வேற கம்பெனியா அதே இதுவா? அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சூப்பர். தங்குறது சாப்பாடெல்லாம் என்ன கதைப்பா? பிஜி தான். சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு தியேட்டருக்கு பக்கத்துல ஏதாவது பிஜியா பாருங்க. போரூர்ல எல்லாம் நிறைய பிஜி இருக்கு. எந்த ஏரியா? போரூர் தான். அப்படி போரூர் தான். வாங்கன்ற, அப்படி வாங்கன்ற. நான் போரூர் ஜிகே பக்கத்துல தானே பிஜில தங்கியிருந்தேன் காலேஜ்ல. நல்லா இருக்கும் சென்னை வாழ்க்கை. என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள போங்க. சும்மா நான் போனேன்ற காலைல ஆபீஸ் போன, நைட்டு வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், அந்த மாதிரிலாம் எதுவும் குபீர்த்தனங்கள் பண்ணாம. விஷால் ப்ரோ ஓகே ஆயிடுச்சு ப்ரோ. கல்யாணம் குழந்தைன்னு வரணும் போன 2 மாசத்துல. சரி விஷால் ப்ரோ, ரீயூனியன் எல்லாம் போட்டிருக்கீங்க போல இன்ஸ்டா இதெல்லாம் பார்த்து. இன்ஸ்டாகிராம். இல்ல இல்ல வந்தாங்க, ஆபீஸ்க்கு வந்துட்டு போனாங்க. யாரு ப்ரோ அவங்க நானும் எக்ஸா? ஃபாலோ பண்றேன். அவங்க அப்படியா? நானும் ஃபாலோ பண்றேன். சூப்பர் சூப்பர். ஆமா. விஷால் ப்ரோ யாரு உங்க எக்ஸா? எக்ஸா? எக்ஸ் எல்லாம் இல்லைங்க. ஏங்க அவங்க அவங்க வேலை பார்க்கறவங்க. வேலை பார்த்தவங்க ஏங்க ரியூனியன் எனக்கு காலேஜ் ஸ்கூலு லவ்வருன்னு நினைச்சேங்க. வித்லவ் பார்த்துட்டு எக்ஸுக்கு போன் எல்லாம் அடிக்கலான்னு போயிட்டேன். அடிச்சு வீடியோ கால் பண்ணி என் பொண்ணை பாரு, இதான் என் புருஷகார விதிப்பானையும் சார் ப்ரோ, தப்பு இல்ல இல்ல இல்லைங்களா? கல்யாணம் ஆகல. நீங்க ஏதாச்சும் போன் பல்தான் இந்த வாரம் அவங்க கூடயே பார்க்க போறாரு. அப்பா அவர் கிஸ் படமும் பாப்பாரு, இதையும் பாப்பாரு. அவரு யாரப்பா, நம்மலாம் என்ன. கமல் கவலைப்படாத, நான் வந்து கருப்பு பார்க்கும்போது உனக்கு கூப்பிடுறேன், அங்கதான் இருப்பேன். இன்னைக்கு 3 years ஆஃப் டாடாவான் ப்ரோ. 2 இயர்ஸா 3 இயர்ஸா? சூப்பர் படம். 3 இயர்ஸ் 23 தானே வந்துச்சு. உண்மையாலுமே 23. சூப்பர் படம். என்ன எமோஷனல், எல்லாமே கரெக்டா இருக்காங்க. கவினுக்கு அதுக்கப்புறம் அந்த 4 மாதிரி ஒரு இயர்ஸ் படம் ஆஃப் அமையவே மகான் இல்லை. விஷால் ப்ரோ. அப்படி வாங்கன்றேன். அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் வருத்தம்ப்பா. அது என்னைக்காவது ரீரிலீஸ் அதெல்லாம் தியேட்டர்ல பண்ணாங்கன்னா உட்காந்துடலாம். ப்ரோ மகான்னாவே அந்த இன்டர்வல் சீன் தான் ப்ரோ. துருவ் விக்ரம் பின்னாடி ஒரு ஷாட். விஷால் ப்ரோ அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தியேட்டர்ல ஆகல. இல்ல அதான் சொல்றேன், அதை தியேட்டர்ல விடுங்கன்றேன். ரீரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல பண்ணுங்க, ஆசையா இருக்குன்ற. விஷால் ப்ரோ அந்த இடம் ஞாபகம் இருக்கா விஷால் ப்ரோ? துருவ் விக்ரம் வந்து பின்னாடி கை வச்சிருப்பாரு, மியூசிக், சூறையாட்டம் சாங் தானே. அந்த இடத்துல ஒரு மியூசிக் வருமே, சரியான இடம் ப்ரோ. அதுல இருந்து அந்த ஸ்ட்ரெச் ஒரு 5 நிமிஷம் சீன் நினைக்கிறேன். படத்துல நிறைய பிளாக்ஸ் சூப்பரா இருக்கு. விக்ரமோட இன்ட்ரோ ஃபைட், போதையில தலைவன் அடிக்கிறது ஒரு ஷாட்ல. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட். ஆமா, ஆனா ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல இவனை போட்டுருவானுங்களே, பாபி சிம்ஹா பையனா, அப்பெல்லாம் முரட்டு சீக்வன்ஸ். அப்படி நிப்பாங்க 2 பேரும், ட்ரெயின் ஓடும் பேக்ரவுண்ட்ல, அப்படியே அதிரும். ப்ரோ அந்த சால்ட் லப்பர் லுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்கல்ல, அந்த ஒரு சீன் இருக்கு தெரியுமா, அதுமே பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அந்த அமைச்சர் வந்து லாக் பண்ணிடுவானுங்களே, லாக் பண்ணிட்டு அப்ப அவரு அந்த ஒரு ப்ளூ கலர் ஓவர் கோட் போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த தலைமை செயலகத்துக்குள்ள நடந்து வருவாரு. விக்ரம் அந்த படம் ஃபுல்லாவே மஜாவா இருப்பாரு, செம்மையா இருப்பாரு. ஆனா ஒரு 40 நிமிஷம் பிரேக்கிங் பேட் ட்ரிபியூட் மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும் விக்ரமோட லுக் எல்லாமே. செம்ம படங்க, நல்ல படம். ஆனா அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காது இல்ல. இல்ல எப்பயும் போல ஆஃப்டர் லாக்டவுன் வந்த கார்த்திக் சுப்ராஜ் படத்துல அதிக பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணது அதுதான். டபுள் எக்ஸோட இதுக்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டபுள் எக்ஸ் குறையே சொல்லல யாரும், ஆனா மகானையும் எப்பயும் போல செகண்ட் ஹாஃப் குறை சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரிப்பீட்ல பாக்குறது இதுதான் இருக்கும். இதுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கோப்ரா ஓடிடியில் தள்ளி விட்டுருக்கலாம் லலித். அதான்
விஷால் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க பாருங்க. இல்ல நடுவுல ஏதோ சொன்னீங்கல்ல, போன் ரிங் அந்த பேருமோ சொன்னீங்களே, யார் யாருன்னு. போன் ரிங் ஆனது சொன்னீங்களா இல்ல வேற எதுக்காக சொன்னீங்களா? இல்ல உங்க போன் ரிங் ஆனதா? என்ன ரிங் டோனுங்க அது? ஆ? ஏன் நல்லா இல்லையா? இல்லங்க ரொம்ப சத்தமா இருந்துச்சு. நீங்க முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? ஓகே, நான் ரிங் டோன் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது பண்றேன், போட்டுக்கிறேன். சாப்பாடு தான், பிரியாணி. பிரியாணி நீங்க செய்றீங்களா பிரியாணி? இல்ல ப்ரோ, ஆர்டர் பண்ணிருந்தேன், இப்பதான் வந்துச்சு. அதுக்கு தான் நடுவில் போன் வந்துச்சு, ஓட்டணும். 10 மணிக்கு பிரியாணியா பிரியாணி ப்ரோ? ஆமாமா வீரன். நல்ல விஷயம் பாரு. நீ சாப்பிட்டுட்டு உடனே படுத்துடணும். இன்னைக்கு உடனே ப்ரோ, படுத்துறது நல்லா இன்னைக்கு இருக்கும். என்ன நாளு சால் ப்ரோ? டெடி டே. டே. நேர்ல பார்க்க முடியாது, அதனால பிரியாணி ஆர்டர், அவ்வளவுதான். ப்ரோ ஓகே. ஏன் சொந்த காசுல நான் போட்டு வாங்கி சாப்பிடுறது? ஏன் அப்படி பண்றீங்க? சரி ரைட்டு, பிரியாணி சாப்பிடுங்க பாருங்க, முடிச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே, பாய், நாளைக்கு சந்திப்போம். பாய்.